அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 70வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய கூட்டத்திற்கான தலைப்பு, சிறப்புரைக்கான தலைப்பு மாந்தியின் முக்கியத்துவம் மற்றும் கலத்திர தோஷம். பொதுவாக இன்னமும் மாந்தி குறித்து தமிழ்நாட்டில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. மாந்தியை கவனத்தில் எடுத்துக்கலாமா வேண்டாமா? அது கேரளாவில் சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த மாதிரி முறைகளை மட்டும் பயன்படுத்துறதா? மாந்தின்னா என்ன? ஸோ இது கிரகமே இல்லாத போது இது எப்படி நம்முடைய மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? மாந்தி அப்படின்னு இல்லாமல் குளிகன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மாந்தி வேற குளிகன் வேறையா, ரெண்டும் ஒன்றா? இப்படி பல சந்தேகங்கள் நம்ம ஜோதிட அன்பர்கள்ட்ட இருக்குது. ஸோ நம்ம டெலகிராம், ஸ்டார் அகாடமி டெலகிராம் தளங்களில் வந்த பல கேள்விகள், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது மாந்தியை பற்றி ஒரு விரிவான ஏற்கனவே ஒரு தடவை ஒரு செஷன் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லைன்னு கருதி ஒரு விரிவான ஒரு செஷன் வேணும்னு நினச்சோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த நோக்கத்தை நிறைவு பண்ண வந்திருக்கிறவர் அன்பிற்குரிய சகோதரர் திரு அல்லூர் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்கள். அவருடைய தகப்பனார் அல்லூர் வெங்கட்ராமையர் ஏற்கனவே நம்ம தளங்களில் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க தான் மாந்தியின் மகத்துவம்னு ஒரு தனி புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கு அவருடைய அந்த மாந்தியின் மகத்துவம் புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பிரசன்ன வெங்கட்ராமன். ஸோ இது பிரசன்ன வெங்கட்ராமன், அவருடைய தகப்பனார் அல்லூர் வெங்கட்ராமையர், அவங்களுடைய தகப்பனார் விஸ்வநாதையர். ஸோ இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஜோதிட குடும்பம். காலச்சூழலில் இன்னைக்கு அவங்க ஒரு பார்க்லேஸ் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனத்தில் நம்ம பிரசன்ன வெங்கட்ராமன் வேலை பார்த்தாலும் ஜோதிடத்தின் மீது ஒரு தீராத ஆர்வம் கொண்டவர். ஏன்னா அது ஜீன்லேயே தாத்தா அப்பா அப்படின்னு வர்றதுனால ஜோதிடத்தில் ஒரு ஈடுபாடு உள்ளவர். பிருகு சூத்திரத்துக்கு தமிழில் உரை எழுதியிருக்காங்க. 1981 ஜூன் மாதம் புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. தகப்பனார் அல்லூர் வெங்கட்ராமையர், தாயார் திருமதி ராஜேஸ்வரி அம்மாள். தகப்பனாருக்கு அவங்க எழுதின பல நூல்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யறதுக்கும் பல விதங்களில் உதவியாக இருந்து ஜோதிடத்தில் அவர் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை வெளிக்காட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கு அவங்க தான் திரு மதிப்பிற்குரிய சகோதரர் பிரசன்ன வெங்கட்ராமன் அவங்க தான் இந்த மாந்தியின் முக்கியத்துவத்தையும் கலத்திர தோஷத்தையும் பற்றி பேச போகிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வீடியோ செஷன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த வீடியோ போகும். வீடியோ முடிந்த பிறகு இதன் மீது வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லது மாந்தி குறித்து மேலும் தெளிவு, இந்த விஷயங்களுக்கு நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர் அவங்களும் இணைப்பில் இருக்காங்க, பிரசன்ன வெங்கட்ராமன் அவங்களும் இருப்பாங்க. நம்முடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தமிழக ஜோதிடருக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்ச்சி. மாந்தி குறித்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இணைப்பிலே இருங்க, வீடியோவை ஆன் பண்ணுறேன். ஐயா, நீங்கள் பிரசன்ன வெங்கட்ராமன் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் பதிப்பு. அப்பாவிட்டு நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னமும் கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு முதல் பதிப்புனால ஒரு நல்லபடியா பேசியிருக்கேன், எல்லாருக்கும் புரியும்னு எதிர்பார்க்கிறேன். என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நானுமோ என்னோட தகப்பனார் அப்பா அல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறோம். எல்லாருக்கும் வணக்கம், மறுபடியும் நன்றி. ஐயா, அப்பா இணைப்புல இருக்காங்களா? இருக்காரு, அப்பாவும் இருக்காரு. ஐயா, நீங்க ஏதாவது தகவல் சொல்றதுன்னா சொல்லாங்கய்யா.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. மியூட்ல இருக்கீங்கய்யா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டார் அகாடமியில் நான் ஏற்கனவே 2 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அது தவிர ஆயுர்வேத கிளாஸ் எல்லாம் வேறு எடுத்திருக்கேன். இந்த மாந்தியை பற்றி விரிவான விளக்கங்களை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் புத்தகம் எழுதியிருக்கேன். எல்லாம் பல மூல நூல்கள் இருக்கிறத தான் காப்பி அடித்து எழுதியிருக்கேன். இது சம்பந்தமாக முடிவுரையில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை கூற விரும்புகிறேன். குறைப்பிரசவத்தை வந்து மாந்தியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு புதுமையான கணக்கு. அதை முடிவுரையில் நான் தெரிவிக்கிறேன். இப்போ என் பையன் வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணதை ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து போடுவாங்க. எல்லாரும் பாருங்க, சந்தேகங்களை கேளுங்க. என் பையன் முடிஞ்சா சொல்லுவார், முடியாத நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமி அன்பர்களுக்கும் அதன் நிறுவனர் எல்ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் அல்லூர் பிரசன்னா வெங்கட்ராமனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மாந்தி. மாந்தியின் மகத்துவம், அதன் கிரக நிலைகள், அது எவ்வாறு பயனளிக்கிறது, எவ்வாறு நன்மைகள் தீமைகள் நமக்கு தருகிறது, அதன் மூலம் ஏற்படும் களத்திர தோஷத்தில் உண்டான நிலைகள், ஜாதக நிலைகள் அனைத்தையும் விரிவாக நாம் பார்த்தோம். எனது தகப்பனார் அல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் 20 ஆண்டு காலமாக இந்த ஜாதகத்தை பற்றி பரிசீலித்து வருகிறார். அவர் ஓய்விற்கு பிறகு இதை பரிசீலித்த போது தமிழகத்தில் மாந்தியை பற்றி பெரிதாக யாரும் கணக்கிடவில்லை, குறிப்பிடவும் இல்லை. அதனால் அவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. ஓகே, நாம் மாந்தியை பற்றி விரிவாக பார்ப்போம், அதை பற்றி அனைவருக்கும் தெளிவுபடுத்துவோம் என்று அவர் நிறைய புத்தகங்களை பரிசீலித்தார். அவர் பரிசீலித்த புத்தகங்கள் வடமொழிகளில் கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் உள்ளன. அதில் பிரசன்ன மார்க்கம் மற்றும் சங்கேத நிதி என்கிற 2 மற்றும் தமிழாக்கம் செய்யப்படவில்லை. எந்தெந்த வடமொழிகள் புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் என்பதை பார்ப்போம். பராச்சர ஹோரை, ஜாதக பாரிஜாதம், உத்திர காலாமிருதம், பலதீபிகை, பிரசன்ன மார்க்கம், ஸ்ரீபதி பத்ததி, ஜாதக தேஷ்மார்க்கம், சங்கேத நிதி, ஜாதக சத்யாச்சரியம், சர்வார்த்த சிந்தாமணி, ஜாதக சம்பு நாதியம், மணிகண்ட கேரளம், ஜாதக தசாரிஷ்டா நிவாரணி, அப்புறம் ஜோதிடத்தின் அடிப்படைகள். அதில் பிரசன்ன மார்க்கம் மற்றும் சங்கேத நிதி 2 இன்னும் தமிழாக்கம் செய்யப்படவில்லை. மற்ற அனைத்திற்கும் தமிழாக்கம் செய்து அந்தந்த இதில் நமக்கு உதவியாக தந்துள்ளார். வடமொழி புத்தகங்களை தவிர தமிழிலும் நிறைய புத்தகங்களை அவர் பரிசீலித்தார். அதில் ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுள் கணிதம், தியாகராஜ சேகரம், பூர்வ பராச்சரியம், ஜாதக கணிதம், புலிப்பாணி ஜோதிடம், ஜாதக இருவாஷி, ஜாதக அலங்காரம், சகாதேவர் அருளிய ஜோதிட நாடி, பரகித கணிதம், அதாவது யாழ்ப்பாணம், இது இலங்கையில் பார்க்கக்கூடிய ஒரு கணித முறையாகும், ஜாதக முறை. அப்புறம் ஜெய்மணி சூத்திரம், ஜோதிட சாந்தி தீபம் ஆகிய புத்தகங்களை அனைத்தையும் பரிசீலித்து நமக்கு எளிய முறையில் மாந்தியின் மகத்துவம் என்றும் புத்தகத்தை நமக்கு தந்துள்ளார். இவ்வாறு நமக்கு அரிய பழைய நூல்கள் நமது முன்னோர்கள் கொடுத்துள்ளனர். அதில் ஒன்றான ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுள் கணிதம் மூலமும் உரையும் என்கிற புத்தகம் தமிழக அரசு தனது ஆவண காப்பகத்தில் அச்சடித்து பரிசீலித்து காப்பாற்றி வருகின்றனர். ஜோதிட சாஸ்திரப்படி 9 கிரகங்கள் உள்ளன என்பது நாம் அனைவரும் அறிவோம்.
9 கிரகங்களுக்கும் உபகிரகங்கள் உள்ளன என்பதும் நாம் மிகவும் அறிந்துள்ளோம். இவற்றில் முக்கியமானவர்கள் குளிகாதி பஞ்சம கிரகங்கள், தூமாதி பஞ்சம கிரகங்கள் ஆகும். குளிகாதி 4 தூமாதி 5 என்று சொல்பவர்களும் உண்டு. மாந்தி வேறு குளிகன் வேறு என்று ஒரு சிலர் அபிப்பிராயங்கள் கொண்டுள்ளனர். ஆனால் கேரளத்தில் மாந்தியும் குளிகனும் ஒன்றே என்று கருதப்பட்டு ஜாதகம் பரிசீலிக்கின்றனர். குளிகன் சனியின் புத்திரர், யமகண்டன் குருவின் புத்திரர், அர்த்தபரகணன் புதனின் புத்திரர், காலன் சூரியனின் புத்திரன், மிருத்யு செவ்வாயின் புத்திரன். இவர்கள் 5 குளிகாதி 5 என்று கூறப்படுவர். இதற்கடுத்து தூமாதி 5 என்பதை நாம் பார்ப்போம். அதனுடைய அம்சங்கள் என்ன என்பதையும் நாம் பார்ப்போம். தூமன் வால் நட்சத்திரம் போன்று அமைப்புள்ளது. மேகம் சூழ்ந்து இருக்கும், கருநீர் மேகமாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் அது தூமன் என்று நாம் அழைப்போம். அது செவ்வாயினுடைய அம்சத்தை கொண்டு அமையக்கூடும். வியதிபாதன் எரிக்கற்கள் நாம் ராஜா காலத்தில் என்றால் இருக்கும் பொழுது முனிவர்கள் எல்லாம் கூறுவர், வால் நட்சத்திரம் தோன்றுகிறது, இதனால் நம் ராஜாங்கத்திற்கு ஏதாவது தீமை ஏற்படும், நன்மை ஏற்படும் என்று எல்லாம் அவர் யூகிப்பார்கள். அது ராகுவின் அம்சம். பரிவேடன் நிலா கோட்டை கட்டுகிறது. அதாவது பௌர்ணமி அன்று ஒரு சில நாட்களில், அதாவது ஒரு சில பௌர்ணமி தினத்தன்று நிலவை சுற்றி ஒரு கோடு காண்போம். அதாவது ஒரு வட்டம் வடிவு அமையக்கூடும். அது நிலா கோட்டை கட்டுதல் என்று கிராமங்களில் சொல்வார். அந்த பரிவேடன் என்பவன் சந்திரனின் அம்சமாக கருதப்படுகிறது. இந்திரதனுசு இது எல்லாரும் அறிந்ததே. அதாவது வானவில். மழை பொழிந்தவுடன் லேசாக வெயில் இருக்கும் பொழுது 7 வர்ண நிறமாக அரை வட்டத்தில் வானில் ஒரு அமைப்பு ஏற்படும். அது இந்திரதனுசு என்று கூறுவார்கள். தூமகேது இந்திரதனுசு சுக்கிரனின் அம்சம் என்று நாம் அறியலாம். தூமகேது ஆர் கேது இரண்டும் ஒன்று. அது கேதுவின் அம்சம். அடுத்ததாக புராணப்படி மாந்தி எவ்வாறு தோன்றினார், எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்ப்போம். லங்கேஸ்வரன் அனைத்து கிரகங்களையும் தோற்கடித்து படிக்கட்டுகளாக அமைத்து இலங்கையை ஆண்டு வந்தார் என்பதை நாம் படித்துள்ளோம். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாரத முனிவர் லங்கேஸ்வரனிடம் சென்று, எதற்கு நீ அனைத்து கிரகங்களையும் முதுகில் ஏறி செல்கிறாய்? அது ஒரு வீரனுக்கு அழகல்ல. எனவே மல்லாக்க படுக்க வைத்து அதன் மீது நடந்து சென்றதே வீரனுடைய தனித்துவம் என்று குறிப்பிட்டவுடன் லங்கேஸ்வரன் அனைத்து கிரகங்களையும் மல்லாக்க படுக்க போட்டு ஒன்றன் மீது ஒன்றாக நடந்து அரியாசனத்தில் ஏற முயற்சித்தார். அப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் மிதித்து ஏறும் பொழுது அனைத்து கிரகங்களும், அதாவது குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் அனைத்தும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. ஆனால் சனியை மிதித்தவுடன் சனியினுடைய பார்வை லங்கேஸ்வரன் மீது கொண்டதாக அதன் பட்டவுடன் அவருடைய பலம் குன்றியது. அதன் பலம் கொஞ்சம் குறைவற்று போனது. அதனால் ராவணனிடம் தோற்ற மாண்டும் போனார். இவ்வாறு யுத்த களத்தில் சனியை எப்படியாவது நாம் வெல்ல வேண்டும் என்று இந்திரஜித்தை உருவாக்கினார். இந்திரஜித்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சனி தனது வேர்வையினால் மாந்தியை உருவாக்கினார் என்பது ஒரு கதை. அவ்வாறு மாந்தியை தோற்றுவித்து இந்திரஜித்தையும் அவர் வென்றார் என்பது ஒரு புராண கதை. மற்றொன்று உபகதை. குருவும் சனியும் இடம் சண்டை
உருவாகியது. அதில் குரு எப்பொழுதுமே நமக்கு தெரியும், அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மையை தருவார், நமக்கு எப்பொழுதும் நன்றே செய்வார் என்று. அவ்வாறு சனியிடம் சண்டை மூழும் பொழுது அவர் சனீஸ்வரன் மாந்தியை உருவாக்கினார். அதற்கும் குரு தனது எதிர்ப்பை காண்பித்து தனது வெற்றியை மேற்கொண்டார் என்பது உபகதையும் இருக்கிறது. ஆகவே சண்டையின் போது தோற்றுவிக்கப்பட்டவர் மாந்தி. அவர் நமக்கு எப்பொழுதும் கெடுதல் தான் நினைப்பார் என்பது இன்னொரு கதையும் நமக்கு உண்டு. ஆகவே மாந்தியை நாம் நன்கு பரிசீலிக்க வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது மாந்தியை பற்றி விவரங்கள். எவ்வாறு ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாதோ அதே போல் மாந்திக்கும் சொந்த வீடு கிடையாது. ராகு கேதுவை விட மாந்திக்கு வீட்டு உரிமை மிகவும் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் சனியின் மைந்தன். சனி வீடான மகரம் மற்றும் கும்பத்தில் இவருக்கு ஆதிபத்தியம் மிகவும் அதிகம். ராகு கேது என்கிற இரண்டும் நிழல் கிரகங்களாக அமையக்கூடும். மாந்தி, அர்த்தப்பிரகணன், யமகண்டன் ஆகிய மூவரும் இருள் கிரகங்கள் என்று கருதப்பட்டுள்ளன. எப்படிப்பட்ட கிரகங்கள் இஷ்ட தெய்வங்கள் இருக்கிறதோ அது போன்று மாந்திக்கு துர் ஆவிகளை தெய்வமாக முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சனியின் காரகத்துவ பலன்களில் பாதி அளவு மாந்தி எடுத்துக்கொள்வார். மாந்தி மிகவும் அழகான உருவம் கொண்டவர். கண்மை போன்ற பளபளப்புடைய உருவத்தை கொண்டுள்ளனர். ஆனால் சனீஸ்வரன் அதற்கு மாறுபட்டுள்ளார். சனீஸ்வரன் எப்பொழுதும் மிக கொடூரமாக இருப்பார், சாந்த குணம் இல்லாதவர். அதே போல் மாந்திற்கும் அதே குணங்கள் வந்துள்ளனர். ஏனென்றால் அவர் சனியின் அம்சமாகும். நம் அனைவரும் தெரிந்ததே, குணங்கள் அனைத்தும் தந்தையை போல தாயை போல என்று சொல்வார்கள். உருவம் அப்படியே அத்தையை போல மாமாவை போல என்று சொல்வார். அதே போல் சனீஸ்வரன் கொடூரமாக உள்ளார். ஆனால் மாந்தி மிகவும் அழகாக உள்ளார். இது இரண்டும் வேறுபாடு வெவ்வேறு. அதே போல் ஆனால் சனியின் குணங்கள் அனைத்தையும் மாந்திக்கு தந்துள்ளார். அவர் கிழிந்த ஆடைகளுடன் இருப்பார், குணங்களை கொடுக்க மாட்டார், பாம்பு குணத்துடையவர், கிழிந்த ஆடைகளுடன் இருப்பார், உடல் முழுவதும் நஞ்சுள்ள போல் காணப்படுவார், மந்த புத்தி உள்ளார் என்பதை அனைவரும் நாம் பார்ப்போம். ஒருவர் எப்பொழுதும் நன்றாக பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு ஒரு வகையான கோபம் ஏற்படும். அவர் ஏதாவது ஒரு பாஷையில் திட்டுவார். அப்பொழுது நாம் சொல்லுவோம் சனி பிடித்துள்ளது என்று. அவ்வாறு சனி என்றுமே ஒருவருக்கு நல்லது செய்யப்படாது. அதே போல் மாந்தி அமைந்தாலும் இன்னும் கேட்கவே வேண்டாம். நாம் அனைவருக்கும் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அனைத்து வகையான கஷ்டங்களும் மாந்தியின் மூலம், சனியின் மூலமாகவே ஏற்படும். அதனால் அவர் கெட்டவர், கொடியவர் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இது கிரகங்களின் நிலை. ஆகவே நாம் மாந்தியை ரொம்ப நிதானமாக, சனியையும் ரொம்ப கவனமாக பரிசீலித்து நன்கு முறையில் அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளலாம் என்று நமக்கு ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்தோம் என்றால் நாம் மாந்தி மற்றும் சனீஸ்வரனுடைய கெடு பலன்களிலிருந்து ஓரளவுக்கு விடுபடலாம். அடுத்ததாக மாந்தியினால் அறியப்படும் ஜாதக பலன்கள். மாந்தியின் கிரகங்கள் சேர்க்கையினால் எவ்வாறு நம் ஜாதக பலன்களை அறிய முடியும்? லக்னம் நிச்சயிக்க மாந்தியின் நிலை, விஷக்கடிகை நேரமும் மாந்தியினால் வரும் தோஷமும்,
புத்திர பாக்கியம், திருமண வாழ்வு, கலப்பு திருமணம், பாபகர்த்தாரி யோகத்தால் மாந்தியின் பாப கிரகம், மாந்தி மூலமாக மாரக காலம் அதாவது கடைசி காலம், கோச்சாரத்தில் மாந்தி கணிதமும் திரிஸ்புடமும், மாந்தியிலால் ஏற்படும் அசுப யோகங்கள், நிஷேக ஆதன லக்னம் நிச்சயிப்பதில் மாந்தியின் நிலை அதாவது கரு உருவாக்கும் நிலை, பெண்கள் கருவுற்றல் அதனுடைய பொசிஷன் நிலைகள், மாந்தியினால் ஏற்படும் பூண்டோடு மரணம், திரிஸ்புடம் பூர்வ பராச்சரியம், அவர்களுடைய திருமண வாழ்வு அனைத்தும் மாந்தியின் மூலம் நாம் அறியலாம். மாந்தியை பற்றி அதன் ஜாதக பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மாந்தி 12 இடத்திலும் 12 ராசிகளிலும் இருந்தால் அவர் நமக்கு என்னென்ன கெடு பலன்கள் கொடுப்பார், என்னென்ன நன்மைகள் தருவார் என்பதை நாம் தற்பொழுது பார்க்கலாம். வடமொழிகளில் வெளியான புத்தகங்களிலும் நம் தமிழகத்தில் வெளிவான புத்தகங்களிலும் ஒவ்வொருத்தரும் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்கள். அதில் கொடுத்துள்ளனர். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி பை பி ராமன், ஜாதக பாரிஜாதம், பலதீபிகை என்கிற பல நூல்களில் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதை எளிய முறையில் அனைத்தையும் சுருக்கி நமக்கு எந்தெந்த இடத்தில் நமக்கு என்ன நற்பலன்கள் கெடு பலன்கள் கொடுப்பார் என்பதை இந்த மாந்தியின் மகத்துவம் என்றும் புத்தகத்தில் மிக எளிமையாக அல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் கொடுத்துள்ளார். அதை என்னவென்று நாம் பார்ப்போம். மாந்தியை பற்றி ஜாதக பலன்கள் நாம் பார்த்தோம். அடுத்ததாக எந்தெந்த இடத்தில் மாந்தி அமைந்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும், அதனால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன. மாந்தி லக்னத்தில் இருந்தால் ஒருவருடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்கும், நோய்வாய்ப்படுவார், குரூர புத்தி உடையவராக இருப்பவர், வேத சாஸ்திரத்தில் அறிவு நாட்டம் எதுவும் இல்லாதவராக இருப்பார், புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும், முன்கோப்புடையவர். இது லக்னத்தில் மாந்தி இருந்தால். 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவர் நேர்மை, சத்தியம், வாக்கு, சுத்தம் இவை எதிலும் நாட்டம் இல்லாதவராக இருப்பார். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை இழந்து பிச்சைக்காரரை போல் அவர் இருப்பார். படிப்பு தடை வரும். ஒரு தீமையான குணம் உடையவராக அவர் இருப்பார். அதே மாந்தி 3ஆம் இடத்தில் இருந்தால் இளைய சகோதரர் சகோதரி உறவுகளுக்கு பாதிப்பு இருக்கும். துர்குணங்களை கொண்டவர், எப்பொழுதும் பணம் பணம் என்று பணத்தை தேடியே செல்வார். ஒரு மன அழுத்தத்திற்கு உடையவர், பேராசைக்காரராகவும் இருப்பார். அதே 4ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாகன சுகம், வீடு சுகம் இருக்காது. வீடு அமைவது மிகவும் கடினமாக இருக்கும். மிகவும் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு அவர் வீட்டு அமையும். அவர்களுக்கு பொருள் நிறைய விரயமாகும். எவ்வளவு பொருள் இருந்தாலும் அவருக்கு விரயம்தான் ஜாஸ்தியாக கொடுக்கும். எதிரிகளை பார்த்தாலே அஞ்சுபவர். எதிரி இல்லைனால் கூட எதிரிகள் என்று அவர் அனைவரும் நமக்கு எதிரி என்று அஞ்சக்கூடிய ஒரு வகையான மனோபாவம் கொண்டவர். உறவினர்களிடம் மனக்கசப்பு எப்பொழுதும் இருக்கும். எப்போதும் ஒரு மன அமைதி இல்லாதவர் போலவே அவர் இருப்பார். 5ஆம் இடத்தில் மாந்தி அமைய பெற்றால் குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப காலம் கழித்து அவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆயுட்காலமும் குறைவாக இருக்கும். நிலையற்ற புத்தி, அதாவது மதில் போல் பூனை என்று, பூனை இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா என்று யாருக்கும் தெரியாது. ஒரு வகையான ஒரு டபுள் மைண்டட் என்று கூறுவார்கள் அல்லவா, அதே போல் ஒரு நிலையற்ற புத்தியை உடையவர்கள்.
துர்புத்தி மற்றும் துர்போதனை செய்பவர்களாகவும் இருப்பார். எப்பொழுதும் ஒரு கெட்ட வார்த்தைகளே அவர்களது வரும். அதாவது ஒரு இவர் சரியில்லை, எப்பொழுதும் அவர்களால் எனக்கு துன்பம், இவ்வாறு அடுத்தவர்களை குறை கூறுபவர்கள் என்பது போன்ற குணங்கள், அடுத்தவர்களிடம் ஒரு நற்செய்தியை போதிப்பவராக அவர் எப்பொழுதோ குணங்களை உடையவராக இருக்க மாட்டார். அதே 6ஆம் இடத்தில் மாந்தி அமைய பெற்றால் அவர்களுக்கு மிகுந்த ஞானம் உடையவராக இருப்பார், எதிரியை வெல்வார், விஞ்ஞானம் மற்றும் கம்ப்யூட்டரில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடும். இந்த ஒரு இடத்தில் நமக்கு மாந்தி ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கிறார். 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் மனைவியுடன் சண்டை போடுபவர், அதிக பெண்களுடன் சகவாசம் இருக்கும், நன்றி மறப்பவர், அடுத்தவர்களை துன்புறுத்துதல், கொடிய வார்த்தைகளால் அவர்களை எப்பொழுதும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டே இருக்கிறது, அனைவராலும் வெறுக்கப்படுவர். இதனால் அனைவரும் வெறுக்கப்படுபவர் இவர். 8ஆம் இடத்தில் அமைய பெற்றால் நோய்வாய்ப்பட்டவர். இவருக்கு எப்போது முதல் லக்னத்தில் சொன்னது போல் எப்படி நோய்வாய்ப்பட்டுள்ளாரோ அதே போல் 8ஆம் இடத்திலும் இவருக்கு ஆரோக்கியம் இன்றி இருப்பார், உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பார். இவருக்கு ஆயுதத்தால் மரணம் என்பதும் கூட நாம் ஒரு வகையில் சொல்லக்கூடலாம். தற்கொலை செய்து கொள்ளும் மனம் உடையவர், அவ்வளவு தைரியம் உள்ளவர், ஆனால் தற்கொலை செய்யும் எண்ணத்தை அவருக்கு வளர்த்துக் கொள்கின்ற அளவிற்கு இந்த மாந்தி அவருக்கு ஒரு வகையான பலத்தை கொடுக்கிறது. மாந்தி 9ஆம் இடத்தில் அமைய பெற்றால் தாயார் தகப்பனாரிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பார், அவர்களை விட்டு பிரிந்து இருப்பார்கள், குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கும், மத ஆச்சார அனுஷ்டானங்களை கைவிட்டு தனியாக வாழ்வார், பல கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள். இதெல்லாம் 9ஆம் இடத்தில் மாந்தி அமைந்தால் அதற்கு உண்டான பலன்கள். 10ஆம் இடத்தில் மாந்தி அமைந்தால் அவர்கள் ஒரு லோபியாக இருப்பார், அதாவது லேசித்தனமாக சோம்பேறித்தனமாக அவர் எப்பொழுதும் இருப்பார், எதிலும் ஒரு நாட்டம் இல்லாதவராக, ஒரு தொழில் சத்தை இல்லாதவராக, எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு நம்பிக்கை இல்லாதவராக, மத நம்பிக்கை இல்லாதவராகவும், குடும்ப வாழ்க்கை எல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் அவர் நன்றாக இருப்பார், பட் எதிலும் ஒரு நாட்டம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் அவர் எப்படியும் ஒரு நல்ல பெயர் அவர் எடுத்து விடுவார், எந்த சூழ்நிலைகளும் அவரா ரொம்ப நல்லவர், எப்படியும் அவர் அப்படின்ற ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்திக் கொள்வார். ஆனால் 11ஆம் இடத்தில் மாந்தி அமைந்தால் அவருக்கு எப்பொழுதுமே நன்மை கொடுப்பார். இந்த 11ஆம் இடத்தில் மட்டுமே மாந்தி நமக்கு என்றும் நல்லது செய்யும், நன்மையை தரும், மற்ற அனைத்திலும் ஏதாவது ஒரு கெடுதலை நமக்கு கொடுத்து கொள்ளார். இவ்வாறு 11ஆம் இடத்தில் மாந்தி அமைந்தால் அவருடைய ராசி பலன்கள் மிகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுபிக்ஷமாக இருப்பார், நல்ல பலன்களை தருவார், புத்தி கூர்மையுள்ளவராக இருப்பார், மனைவி மக்களுடன் குடும்பத்துடன் மிகவும் ஆரோக்கியமாக சேர்ந்து நல்லபடியாக வாழ்வார், மிகவும் சுபிக்ஷமாகவும் இருப்பார். 12ஆம் இடத்தில் நிலையில் மாந்தி இருந்தால் அவர் வசதியற்றவராக இருப்பார், மிகவும் கடனாளியாகவும் ஆகிவிடுவார். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை விற்று விடுவார், அதை விற்பதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாந்தி 12ஆம் இடத்தில் அமைய பெற்றார். அதனால் அவர் மிக கடனாளியாக ஆகிவிடுவார், கண்ணோய் ஏற்படும், குடும்பத்தில் அக்கறை அல்லாற்றவர் போல் இருப்பார், எல்லா கெட்ட பழக்கங்களையும் உடையவராக அவரை மாற்றிவிடும். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலைகளும் மாந்தி அமைந்தால் இவ்வாறு நமக்கு அவர் பலன்களை, கெட்ட பலன்களை, கேடு பலன்களை நமக்கு கொடுக்கிறார். தற்பொழுது 12 ராசிகளிலும் மாந்தி எவ்வாறு கெடுபலன்கள் நற்பலன்கள் கொடுத்தார் என்பதை பார்த்தோம்.
அடுத்ததாக இந்த மாந்தி கிரகங்களுடன் சேர்ந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் கொடுப்பார் என்பதை தற்பொழுது பார்ப்போம். மாந்தி சூரியனுடன் சேர்ந்து இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது. சூரியன் என்பவர் தகப்பனார் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் மாந்தியுடன் சூரியன் சேர்ந்து இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது, ஆரோக்கியம் கெடும். மாந்தி சந்திரனுடன் இருந்தால் தாயாருக்கு மன வருத்தம் ஏற்படும். மாந்தி செவ்வாயுடன் இருந்தால் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் ஏற்படும். மாந்தி புதனுடன் சேர்ந்திருந்தால் மனோவியாதி ஏற்படும். மாந்தி குருவுடன் இருந்தால் கடன் தொல்லை, குழந்தை பாக்கியமின்மை இருக்கும். மாந்தி சுக்கிரனுடன் சேர்ந்தால், அதாவது கலத்திரன் ஒரு பாதச்சாரத்திற்குள் இருந்தால் நிறைய பெண்களுடன் தொடர்பு உள்ளவராக இருப்பார். மன வாழ்க்கை பாதிக்கும், திருமண வாழ்வு பாதிக்கும். மாந்தி சனியுடன் இருந்தால் அவர் கடனாளியாக இருப்பார். மாந்தி ராகுவுடன் இருந்தால் விஷ பிடிகை ஏற்படும், அதாவது பாம்பினால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டு பாம்பினால் மரணம் ஏற்படும். மாந்தி கேதுவுடன் இருந்தால் நெருப்பால் அவர்களுக்கு பயம் ஏற்படும், நெருப்பினால் அவர்களுக்கு அழிவு ஏற்படக்கூடும். தீயை கண்டு அவர் அஞ்சுபவர். குளிகன் யமனின் தூதுவன். இருப்பினும் 3ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் தனியாக இருப்பின் ஓரளவுக்கு நன்மை செய்யும். குருவின் வீட்டில் இருந்தாலும் கெடுதல் செய்யாது. குரு பார்த்தாலும் நல்ல பலன்களையே தரும். ஏனென்றால் குரு பலமாக இருக்கின்ற ஒரு ஜாதகம், என்றும் நமக்கு நன்மையே கொடுப்பவர். சோ அதனால் வெறும் கடன் தொல்லை, குழந்தைகளால் துன்பம் என்கிற ஒரே ஒரு சிறிய மன வருத்தத்தை மட்டும் அவர் கொடுக்கிறார். மற்றபடி மாந்தி குருவுடன் சேர்ந்து இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு நன்மையை கொடுப்பார். அடுத்ததாக மாந்தியும் விஷ கடிகை யோகமும் என்கிறதை பற்றி பார்ப்போம். ஒரு சில நேரங்களில் பிறந்த பிறப்புகள் விஷ கன்னியா யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றன. ஜாதகோத்தமம் என்கிற நூலின்படி கிழமை, நட்சத்திரம், திதி என்று 3ம் சேரும் பொழுது இந்த தோஷம் ஏற்படுகிறது. அது என்னென்ன நட்சத்திரம், திதிகள், கிழமை என்பதை நாம் பார்ப்போம். சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்கிற 3 கிழமைகளிலும், த்விதியை, சப்தமி, துவாதசி என்கிற 3 திதிகளிலும், ஆயில்யம், சதயம், கார்த்திகை ஆகிய 3 நட்சத்திரங்கள், இவை 3லும் ஏதாவது ஒன்று அமைய பெற்றால் விஷ கடிகை யோகம் என்று நாம் கூறுவோம். இந்த 3ம் சேரும் இனங்கள் விஷ கடிகை யோகம் என்று கூறுகிறோம். விஷக்கன்யா யோகத்தில் பிறந்தவர்கள், இந்த யோகத்தில் புத்திர தோஷம் உள்ளவர்கள், பெண்களால் விதவை கோலம் ஏற்படும், திருமணம் ஆகாது. இது வளர்ப்பிறையாக இருந்தால் தோஷங்கள் நமக்கு குறைவு. இந்த தோஷம் சனி, த்விதியை, ஆயில்யம், சதயம், கார்த்திகை என்பது போல் ஒவ்வொன்றிற்கும் பார்க்க வேண்டும். இது 3 சேரும் பொழுது தோஷம் நமக்கு ஏற்படும். இதே போல் மாந்தி உதய நாழிகையை பார்க்க வேண்டும். விஷ கடிகை நேரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஜென்ம நாழிகையை, ஜென்ம நட்சத்திர நாழிகைகளில் மாந்தி இருக்க பெற்றால் இந்த தோஷம் நமக்கு ஏற்படும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்களை பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு அது கொண்டு தள்ளிவிடும். என்னென்ன நட்சத்திரங்கள், அதனுடைய நாழிகை விவரங்கள்: அஸ்வினி 50 முதல் 54 நாழிகை வரை, பரணி 24 முதல் 28 வரை, கார்த்திகை 30 முதல் 34 நாழிகை வரை, ரோஹிணி 40 முதல் 44 வரை, மிருகசீஷம் 14 முதல் 18 வரை, திருவாதிரை 20 முதல் 24 வரை, புனர்பூசம் 30 முதல் 34 வரை, பூசம் 20 முதல் 24 வரை. சோ இவை அனைத்திலும் நாழிகை வந்தால் நாம் சிறிது ஜாக்கிரதையாக தோஷங்களை பரிசீலித்து
அதற்கு ஏற்றவாறு பரிகாரம் செய்து இந்த விஷகடிகை யோகத்தின் மூலம் நாம் விடுபடலாம். இதுவரை மாந்தி எவ்வாறு நமக்கு நற்பலன்கள் கெடுபலன்கள் கொடுத்துள்ளன, எந்தெந்த கிரகங்களில் இருந்தால் அதனுடைய துன்பங்கள் நன்மைகள், எந்தெந்த இடத்தில் அதனுடைய கெடுபலன்கள் கேடுபலன்கள் நற்குணங்கள் நற்பலன்கள் எல்லாவற்றையும் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இந்த மாந்தி தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். இந்து தர்மத்தின் முறைப்படி இறைவனை நாம் குடும்பமாக பாவித்துள்ளோம். நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வழிபடுதலின் மூலம் நாம் ஒரு சில முறைகளை கையாண்டு கடைபிடித்து வருகிறோம். இதன் மூலம் நமக்கு நல்வாழ்வு அமைகிறது. நம் முன்னோர்கள் இறந்து விட்டார் என்றால் அவர்களுக்கு திதி கொடுப்பது, சார்தம் செய்வது என்பது ஒரு வகையான வழக்கம். அந்த வழக்கத்தை கடைபிடித்தால் நாம் வாழ்வு மிகவும் நன்றாக இருக்கும். அதை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு வகையான வேறு முறைகளையும் நமது முன்னோர்கள் வழி நடத்தி சென்றுள்ளனர், அதை கொடுத்து சென்றுள்ளனர். அதை பண்ணால் கூட நமது வாழ்வு சுபிக்ஷமாக இருக்கும். அவ்வாறு திலக ஹோமம் என்பதை நாம் செய்கிறோம். அதாவது இந்த ஹோமம் ரொம்ப விசேஷமானது. இந்த ஹோமம் எல் சாதம் கொண்டு நாம் செய்கிறோம். சனீஸ்வரனுக்கு எல் மிகவும் பிடித்தமானது. அதனால் இந்த ஹோமம் திலக் ஹோமம், எல் ஹோமம், சாதம் இதை சனீஸ்வரனுக்கு படைத்தால் அவருடைய மனம் ஓரளவுக்கு மாறுபடும். அவர் நிதானமாக நமக்கு நற்பலன்களை அளிப்பார். இது ஒரு வகையான எளிய முறை நமது இந்த மாந்தியின் தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு. அடுத்ததாக சார்தம். இது அந்தந்த திதிகளில் அந்தந்த தினத்தில் நாம் கொடுக்கிறோம். நமது முன்னோர்கள் சுக்லபக்ஷத்தில் துதியை திதியை என்றால் அந்த சுக்லபக்ஷத்தில் வருகின்ற துதியை திதியில் நாம் அவருக்கு சார்தம் செய்கின்றோம். சார்தம் செய்தால் அவருக்கு மன நிறைவு ஏற்படுகிறது. நாம் கொடுக்கும் அன்னம் காக்கை மூலமாக, அதாவது சனீஸ்வரனுடைய வாகனம் காக்கை, அதனால் காக்கை மூலமாக வந்து அவர் உணவளித்து உணவை அவர் மேற்கொண்டு அவர் நமக்கு அருள் பாலித்து நம் வாழ்க்கையை எளியப்படுத்தி நமது மாந்தியினுடைய கொடூரத்தன்மையின் மூலமாக நமக்கு ஒரு சில நற்பலன்களை அளிப்பதாகவும் நமது முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றுள்ளனர். அடுத்ததாக பிராமண போஜனம். இந்த பிராமண போஜனம் என்பது ஒரு சில செய்திகளை நமக்கு அளிக்கின்றன. ஒரு நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்கிறது என்றால் பல பிராமணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்தளித்தல். நமது முன்னோர்கள் அதாவது அனைவரும் வந்து இந்த போஜனத்தில் கலந்து கொண்டு அவர் நன்றாக திருப்தியாக சாப்பிட்டு போவதாக இது ஒரு வகையான வழக்கம். ஆகையால் இதையும் கடைபிடித்தால் நமது குலதெய்வம் நம் வீட்டில் வருவதும் செல்வதற்கும் உண்டான ஒரு எளிய முறை. அவ்வாறு செய்தால் இந்த மாந்தியிலிருந்து இந்த மாந்தி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்தது கஷேத்திரங்களில் பிண்டம் வைத்தல். கயா, ராமேஸ்வரம் என்கின்ற பெரிய பெரிய கஷேத்திரங்களுக்கு சென்று ஏதாவது ஒரு அவர்களது திதிகளில் நமக்கு முடிந்த நாட்களில் சென்று அவர்களுக்கு பிண்டம் வைத்தால் அது மூலம் நமது முன்னோர்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்து காக்கை மூலம் வந்து உணவை சாப்பிட்டு நமக்கு ஆசீர்வதித்து இந்த மாந்தியின் தோஷத்தை விடுவிக்கின்றனர். இவ்வாறு இந்த 4 வகையான
எளிய பரிகாரங்களை நாம் செய்து வந்தால் மாந்தியிடம் இருந்து நாம் விடுபடலாம். மாந்தியினுடைய என்ன சொல்றது கரூர புத்தியிலும் இருந்து நாம் ஓரளவுக்கு வெளிவரலாம். நமது வாழ்வு ஆரோக்கியமாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்முடைய மெயின் சப்ஜெக்ட் மாந்தியும் கலத்திர தோஷமும். திருமண வாழ்வு என்பது ஒருவருடைய மிக அழகான ஒன்று. நல்ல மனைவி, அழகான மக்கள் அமைய பெற்றால் அவருடைய திருமண வாழ்வு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வாறு அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடினும் அனைத்து கிரகங்களும் அவர்களுக்கு நன்கு ஆரோக்கியத்துடன் வாழ அருள் பாலிக்கின்றார். அவ்வாறு சந்தோஷத்தில் இருக்கும் திருமண வாழ்வு ஏதாவது ஒரு வகையில் திருப்திகரமாக இல்லை என்றால் அதற்கு மாந்தி என்கின்ற ஒரு கோள், ஒரு கிரகம் அதற்கு மிகவும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக இருக்கின்றன. அவ்வாறு மாந்தி சுக்கிரனுடன் சேர்ந்தால் விவாகரத்து வரக்கூடும். அவருடைய திருமண வாழ்வு பாதிக்கும். எவ்வாறு எந்தெந்த நேரத்தில் இந்த மாந்தி சேர்ந்திருந்தால் அவருடைய திருமண வாழ்வு பாதிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். மாந்தி சுக்கிரன் சேர்க்கை, அதாவது 10 டிகிரிக்குள் இருந்தால் இந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்கின்றன. அது ஏதாவது ஒரு முறையில் நிகழலாம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்புடன் கொண்டு போய் செல்லும். அதாவது கலப்பு திருமணமாக இருக்கக்கூடும், விவாகரத்து ஏற்படும், திருப்தியற்ற மன வாழ்க்கை இருக்கும், மிக காலதாமதமாக திருமணம் நடக்கும், தவறான உறவுகள் இருக்கும், பொருந்தா திருமணம், அதாவது 40 வயது உடைய ஆண் 25, 26 வயது உடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுதல், இல்லை என்றால் 35 வயதுடைய பெண் 30 வயதுள்ள ஆணை திருமணம் செய்யக்கூடும். ஸோ இவ்வாறு பொருந்தா திருமணங்களில் மாந்தி தனது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக கணவன் மனைவி கூட பிரிந்து இருப்பார். அதாவது தனக்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளுடன் குடும்பம், அதாவது மக்கள், மனைவி அனைவரும் ஒரு இடத்திலும், கணவன் மற்றும் வேறொரு இடத்தில், அதாவது இப்பொழுதெல்லாம் நாம் தெரியும் துபாய், சிங்கப்பூர், US என்கிற பல இடங்களில் அவர் வசித்து குடும்பத்திற்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். இதே போல் சுக்கிர நிலை வலுவாக இருப்பின் அவர் குடும்ப வாழ்க்கை பாதிக்காது, ஆனால் குடும்பத்திடம் இருந்து அவர் பிரிந்து இருப்பார். ஸோ இவ்வாறு நாம் மாந்தி ஒரு சில வகையான கெடுதல்களை செய்கின்றனர் திருமண வாழ்வில். இதற்கும் நாம் ஒரு சில அந்த முன் கூறிய பரிகாரங்களை செய்தால் இதிலிருந்து நாம் ஓரளவுக்கு விடுபடலாம். மாதிரி ஜாதகம் 1. 24 ஏப்ரல் 1991 11:20 இரவு கரூரில் பூர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பெண் ஒருவர் பிறந்துள்ளார். அவர் ஜாதகத்திற்கு ராசி அம்சம் 2லும் 7ல் செவ்வாய், சூரியன் பரம உச்ச பாகையில் உள்ளார், குரு உச்சமாகி 100 டிகிரியில் உள்ளார், சனி ஆட்சி பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார், புதன் வக்கிரம் பெற்று 354 டிகிரியில் நீச்ச வீட்டில் உள்ளார், மாந்தி 350 டிகிரியில் 9 டிகிரி வித்தியாசத்தில் உள்ளார், தனுர் லக்னம், உபயராசி, உபயராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி, புதனுக்கு நிச்சபர்க்க ராஜயோகம்,
உயர்படி வேலை நன்று, திருமணமாகவில்லை. இந்த பெண்ணின் நல்ல நேரம் டிசம்பர் 29, 2022 வரை செவ்வாய் தசா முடிவடைகிறது. அஷ்டவர்க்கம் 27 பரல்கள். மாந்தி பரிகாரம் ஜனவரி 23க்கு மேல் திருமணம் செய்ய மிக நன்று. அடுத்த ஜாதக பலன் ஏப்ரல் 9, 72 வருடம் நள்ளிரவு 12:35 AM சென்னையில் திருவோண நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. நடப்பு தசா சனி தசா புதன் புக்தி 5/8/23 வரை உள்ளது. குரு 254.26 டிகிரியில் உள்ளார். மாந்தி 251.56 டிகிரியில் உள்ளார். அதாவது 3 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது குருவுக்கும் மாந்திவிற்கும். சூரியன் 350 டிகிரியில், புதன் 341 டிகிரியில், அதாவது 14 டிகிரி டிஃபரன்ஸ் சேர்க்கை இல்லை. சுக்கிரன் 41 டிகிரி, செவ்வாய் 44 டிகிரி, சனி 40 டிகிரி. 6ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் சேர்க்கை. கர்க்க ஹோரைப்படி சண்டை சச்சரவுகளில் குடும்ப வாழ்க்கை இருக்கும். புதன் 345 டிகிரி நீச்சம் பெற்று உள்ளார். நீச்சபங்க ராஜயோகம். அஷ்டவர்க்கம் 5ஆம் இடம் 17 பரல். குரு மாந்தி 3 டிகிரி சேர்க்கை. குரு கேந்திராதிபத்திய தோஷம் 23/11/2017 வரை குரு தசா நடக்கிறது. புத்திர பாக்கியம் இல்லை. தற்பொழுது சனி தசாவில் நன்மை செய்யும் என்றாலும் பிறரால் இவருக்கு கெடுதல் அதிகம். செய்யும் தொழில் முதலீடு 28, லாபம் 34. அதாவது முதலீடு 28, லாபம் 34, செலவு 29. வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். மாந்தி அஷ்டவர்க்கம் 17 பரல்கள். பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக கவிஞர் கண்ணதாசனின் ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். இவர் ஜூன் 24, 1927 பகல் 11:02 மணிக்கு பிறந்தார். மாந்தி சுக்கிரன் செவ்வாய் புதன் எல்லாம் சேர்ந்துள்ளது. ஆகவே இவரது வாழ்க்கை சிறிது கஷ்டமாக அமைந்தது. இவருடைய ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம், இவர் எப்படி வாழ்ந்தார் என்பது அனைவராலும் அறியப்படும். இவர் பெரிய செல்வந்தராக இருந்த போதும் பல முறைகளில் பல வகையான துன்பங்களை அனுபவித்தார். அதற்கு மாந்தி ஒரு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது. நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் மாதிரி ஜாதகம் 10/1/1998 ஜனவரி 10/98 சாயங்காலம் 5:35 PM திருச்சியில் பிறந்த பெண் குழந்தை. இவரது நட்சத்திரம் மிருகசீஷம் 2ஆம் பாதம். தசாபுக்தி இருப்பு 4 வருடம் 13 நாட்கள். சுக்கிரன் வக்கிரமாக இருக்கிறது. மாந்தியும் வக்கிரமாக இருக்கிறது. 275 டிகிரியில் சுக்கிரன் வக்ரம். மாந்தி 276 டிகிரி, அதாவது 18 வினாடி, அதாவது நிமிடத்தில் வித்தியாசத்தில் இரண்டும் சேர்ந்துள்ளார். செவ்வாய் 294 டிகிரி சேர்க்கை இல்லை. குரு 300 டிகிரி, செவ்வாய் குரு சேர்க்கை. வக்ரம் பெற்ற சுக்கிரனுடன் மாந்தி இருப்பதால் திருப்தியற்ற மன வாழ்க்கை மற்றும் சண்டை சச்சரவு உள்ள வாழ்வு. 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபத்திய தோஷம் பெற்று 9ஆம் இடத்தில் குரு கேது மற்றும் செவ்வாயுடன்
பாப கர்த்தாரி யோகம் பெற்று குரு பலமில்லாமல் இருக்கிறார். இதற்கு பரிகாரம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் மாந்தி வழிபாடு மிகவும் சிறப்பாக மனவாழ்வு அமையும். அடுத்ததாக செப்டம்பர் 19, 91 வருடம் நள்ளிரவு 12:35 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. உத்திராடம் 2ஆம் பாதம். இந்த ஜாதகக்காரர் குரு 127.39 டிகிரி, மாந்தி 127.24 டிகிரி, 15 நிமிட வித்தியாசத்தில் இருவரும் சஞ்சரித்துள்ளார். புதன் 139 டிகிரி, 12 டிகிரி வித்தியாசத்தில் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறார். 7இல் ராகு, அதாவது ராகு தசாய நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் அதிபதி குரு பாதகாதிபதி ஆகிறார். குரு மாந்தி சேர்க்கை ஒரே பாதாச்சாரத்தில் சேர்ந்துள்ளது. சந்திரன் 272 டிகிரி, சனி 276 டிகிரி. 8ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சனி சேர்ந்துள்ளது. கர்க்கஹோரைப்படி ஸ்திரீயால் ஒதுக்கப்பட்டவர். 7ஆம் அதிபதி குரு மற்றும் மாந்தி, அதனால் இவருக்கு திருமணமும் ஆகவில்லை. பரிகாரம் எப்பொழுதும் போல் மாந்தி கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் இந்த தோஷத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்த ஜாதக கட்டத்தில் இந்த ஜாதக அதிபருக்கு ஜாதகத்திற்கு உச்சம் பெற்ற கிரகமான குரு வக்கரம் பெற்று இருக்கிறார். எனவே குருவின் பார்வை பலம் அவ்வளவாக இல்லை. கலத்திரஸ்தான படி சுக்கிரன் கலத்திரக்காரர்கள், சுக்கிரன் மாந்தி சேர்க்கை, குரு வக்கரம் பெற்று குருதசா சுக்கிர புக்தியில் கலப்பு திருமணம். 2019 திருமணம் நடந்தது. 2020 விவாகரத்து. இந்த ஜாதகட்டத்தில் ராகு தசா கேது புத்தி 28/7/2019 முதல் 14/8/20 வரை அமைந்துள்ளது. சூரியன் 5 டிகிரி, புதன் 2.4 டிகிரி, குரு 15.33, 10க்கு மேல் வித்தியாசம். இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை. கர்க்கஹோரைப்படி கெட்ட பத்னி அடைவார். அஷ்டவர்க்கம் 8ஆம் இடத்தில் 17 பரல்கள் உள்ளன. சொந்த வீட்டில் சுக்கிரன் 17 பரல்கள் இருப்பதால் சுக்கிரன் பலமில்லை. ராசி மற்றும் அம்சத்தில் மாந்தி வர்க்கோத்தமம் பெற்றுள்ளார். மாந்தி 11இல் செல்வச் செழிப்பு. அதே சமயம் 5இல் ராகு, 5ஆம் இடம் பலமாக உள்ளது. அஷ்டவர்க்கப்படி 38 பரல்கள். ராகு தசா கேது புக்தியில் திருமணம் மற்றும் விவாகரத்து. சூரியன் உச்சன், சந்திரன் உச்சன், செவ்வாய் உச்சம், சுக்கிரன் ஆட்சி பெற்றுள்ளார். இருந்தும் 7இல் சூரியன் புதன் சேர்க்கை, 8ஆம் இடம் அஷ்டவர்க்க பரல்கள் 17. அதனால்தான் இந்த ஜாதகம் விவாகரத்தில் கொண்டு போய் முடிந்துள்ளது. இந்த மாதிரி ஜாதகத்தில் பெண் பிறந்தது அமாவாசை தினத்தன்று. வாக்கில் குரு, அதனால் இவருக்கு உயர்ந்த படிப்பு அமையக்கூடும். சுக்கிரன் சொந்த வீட்டில் பலமாக இருந்தாலும் 3 டிகிரி வித்தியாசத்தில் மாந்தியுடன் சேர்ந்துள்ளார். சுக்கிரன் தசா ஆரம்பித்தவுடன் திருமணம் நடந்தது. 6 மாதத்திற்குள் விவாகரத்தும் நடந்துள்ளது.
இதுவரை இரண்டாவது திருமணம் நடக்கவில்லை. ராசி அம்சம் இரண்டும் மாந்தி விருச்சகத்தில் வர்க்கோத்தமம் பெற்று பலமாக உள்ளார். 4ஆம் இடமான விருச்சகம் அயன சயன சுகம். அஷ்டவர்க்கப்படி 20 பரல்களே உள்ளன. சர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியும் ஆகிறார். அடுத்ததாக இந்த ஜாதகக்காரர் மே 22ஆம் நாள் 93வது வருடம் விடிய காலை 6:26 மணிக்கு சென்னையில் பிறந்துள்ளார். ரோகிணி 3ஆம் பாதம். இந்த ஜாதகர் பிறந்தது பிரதமை திதி அன்று, அதாவது பிரதமை திதி முடியும் நேரத்தில் தியாஜ்ய காலமும் சேர்ந்துள்ளது, அதாவது விஷகடிகை நேரம் என்று நாம் கூறுவோம். சந்திரன் உச்சப்பாகை 33 டிகிரியில் உள்ளார். 49 டிகிரியில் சந்திரன் உள்ளார். எனவே அவரோகண சந்திரன் ஆவார். இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் உள்ளது. குரு 11இல் வக்ரம் பெற்றுள்ளார். குரு பார்வை, அதனால் பலன் இல்லை. மேலும் இவருக்கு 1, 4, 5, 7, 9, 11இல் சுபஸ்தானங்கள் கிரகங்கள் அமைய பெற்றுள்ளது. எனவே படிப்பு சுமாராகத்தான் இருக்கும், ஆனால் நன்கு வேலையில் உள்ளார். மாந்தி சந்திரன், சூரியன், புதன், கேது இவற்றுடன் சேர்ந்து உள்ளார். அதனால் திருமணம் ஆகவில்லை. சந்திரன் 49 டிகிரி, கேது 49.09 டிகிரி, மாந்தி 48.52 டிகிரி. ஒரு பாகைக்குள் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்துள்ளதால் இவருக்கு திருமணம் ஆகவில்லை. கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம், அதுவும் அவ்வளவாக பலன் இல்லை. குருதசா, குரு புக்தி, குருவிற்கு அர்ச்சனை செய்து வந்தால் இவருக்கு சீக்கிரமாக திருமணம் ஆக வாய்ப்புள்ளது. அடுத்த ஜாதகத்தில், அதாவது 15/7/78 விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒருவர் பிறந்துள்ளார். அதிகாலை சாயங்காலம் 5:50 மணிக்கு. இவருடைய ஸ்திர லக்னம் 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி ஆகிறார். புதன் மற்றும் மாந்தி சேர்ந்துள்ளார். 2007 முதல் 2024 வரை இவருக்கு புதன் தசா நடக்கிறது. அஷ்டவர்க்கம் 8ஆம் இடம் 17 பரல்கள் தான் உள்ளன. அதனால் புதன் பலமில்லை. சுக்கிரன் பாபகர்த்தாரி யோகம், அதனால் சுக்கிரனும் பலன் இல்லை. 7ஆம் இடம் குரு சூரியன் சேர்க்கை. கர்க்கஹோரைப்படி அவருடைய வாழ்வு அவ்வளவாக சுகமானதாக இல்லை, அதாவது அற்ப சுகத்தில் உள்ளார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி சேர்ந்துள்ளார். அதனால் இவர் நன்கு படிப்பாளியாக, எல்லாத்திலும் கல்வி தகுதி உடையவராக, தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். புதனுடன் மாந்தி சேர்ந்துள்ளார் என்பதற்காகவே இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. பரிகாரம் 17 மாந்தி கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்தால் இவருக்கு சீக்கிரம் திருமணம் ஆக வாய்ப்புள்ளது. தற்பொழுது முன்னாள் தமிழக சீஃப் மினிஸ்டர் MG ராமச்சந்திரனின் ஜாதகத்தை பற்றி தற்பொழுது பார்ப்போம். அனைவருக்கும் தெரிந்ததே அவருக்கு இன்று வரை புத்திர பாக்கியம் இல்லை என்று. எதனால் அவருக்கு இந்த பாக்கியம் இல்லை என்று நம் ஜாதக அடிப்படை மூலம் நாம் பார்ப்போம்.
இவருக்கு புத்திரக்காரர்கள் மற்றும் குடும்பஸ்தானாதிபதி குருவுடன் மாந்தி 1 டிகிரிக்குள் சேர்ந்துள்ளார். அதாவது குருவுடன் மாந்தி சேர்ந்து குரு பலமுடன் இருந்தால் மாந்தி எந்த கெடுதலும் செய்யாது என்று நாம் முன்னதாகவே பார்த்தோம். ஆனால் இந்த 1 டிகிரிக்குள் இருந்த சேர்க்கையினால் குருவிற்கு அவருடைய பலன் எதுவும் இல்லை. குரு பலமே இல்லாதது இருந்ததனால் மாந்தி எல்லா பலத்தையும் ஏற்று கொண்டதனால் இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் செய்து விட்டார். இவருக்கு நிறைய பகைவர்கள் இருந்தாலும் அவர் உழைத்து முன்னேறி ஒரு நல்ல செல்வந்தராக எல்லாற்றிலும் தேர்ச்சி பெற்றவராக அவர் விளங்கினார். ராசியில் செவ்வாய் உச்சம், செவ்வாய் அம்சத்தில் ஆட்சி, அதனால் வாகன யோகம் நன்றாக இருந்தது. முதலீடு 41, லாபம் 26, செலவு 23, அதுவும் மிக நன்றாக இருந்தது. குரு மாந்தி சேர்க்கை, குரு பலம் இல்லாததால் இழப்பு ஏற்பட்டது. அதனால் அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. கடைசியாக ஒரு ஜாதக மாதிரியை நாம் காண்போம். இந்த ஜாதகக்காரர் 6வது இடத்தில் கேது அமைந்துள்ளார். தசாபுக்தி சனி நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் 199 டிகிரியில் உள்ளார். செவ்வாய் 197 டிகிரியில் உள்ளார். கர்க்கஹோரைப்படி இரத்த சம்பந்தமான வியாதி இவர் உடல் நிலையை பாதிக்கும். அதாவது பிபி அதிகமாக இருக்கலாம், இல்ல இரத்த அழுத்தம், அதாவது பிபி என்று கூறுவார்கள், அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வர்றதற்கும் நிறைய வாய்ப்புள்ளது. 2ஆம் இடத்தில் குரு 223 டிகிரியில் உள்ளார். புதன் 222 டிகிரியில் உள்ளார். அதாவது கிரக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. புதன் கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்று குரு தோல்வியுற்றால், அதனால் உயர்கல்வி பெற்றவர். ஆசிரியர் வேலை இவருக்கு தகுதியான வேலை என்று நாம் கூறலாம். இந்த லக்னத்தில் சூரியன் செவ்வாய், மாந்தி சுக்கிரன் ராகு, அதாவது பாப்ப கிரகத்துடன் சேர்ந்துள்ளார். சுக்கிரனும் அவ்வளவாக பலன் இல்லை. எனவே மனைவியை சிறு வயதிலேயே அவர் இழந்து விட்டார். அதனால் அவருக்கு குழந்தையும் இல்லை. மற்றபடி திருமண வாழ்வு ஓகே. இவ்வாறு அனைத்து ஜாதகத்திலும் ஒரு வகையில் மாந்தி சேர்ந்து இருந்து அவருடைய வாழ்க்கையை தடைப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாந்தி தோஷத்தில் பற்றி, அந்த மாந்தி தோஷத்தில் இருந்து விலகும் ஜாதக அமைப்புகள் என்னென்னவென்று நாம் பார்ப்போம். இந்த ஜாதக கட்டம் அமைந்திருந்தால் மாந்தி தோஷம் விலகும் என்பதை நாம் பார்க்கிறோம். குருவின் பார்வை, அதாவது எப்பொழுதும் குரு பார்வை இருந்தால் நமக்கு கோடி நன்மை தரும் என்பது ஒரு வகையான நமக்கு பழமொழி. இதை நாம் நிறைய அனுபவித்தும் உள்ளோம். அப்படி குரு பார்வை, குரு திரிகோணத்தில் உள்ள வலுவான நிலை, குருவும் சுக்கிரனும் வலுவுடன் இணைந்து கேந்திரங்களில் இருந்தால், அப்படி அமையப்பெற்றால் மாந்தி கெடுபலன் இருந்து நாம் விடுபடலாம். அதனுடைய தோஷம் நமக்கு விலகி செல்லும். சுக்கிரன் புதன் இணைந்து இருந்தால், நன்று பலத்துடன் இருந்தால் நமக்கு மாந்தி கெடுபலன் கொடுக்காது.
1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருப்பினும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 14ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் அமைந்தால் மாந்தியினால் நமக்கு கெடுதல் அவ்வாறு. இவ்வாறு ஒரு ஜாதகம் அமையப் பெற்றால் மாந்தி மூலம் நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனுடைய கெடு பலன்கள் விலகிச் செல்லும். நமக்கு எப்பொழுதும் நன்மையை அளிக்கும். இதுவரை மாந்தியை பற்றி, அதன் மகத்துவத்தை பற்றி, அதன் நற்குணங்கள் கெடுபலன்களை பற்றியும், அதன் தோஷத்தில் இருந்து வெளிப்பட இருக்கும் பரிகாரங்களை பற்றி எல்லாம் விவரமாக பார்த்தோம். இது அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் யூகித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டார் அகாடமி நிறுவனத்திற்கும் அதன் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், என்னை ஊக்கப்படுத்திய என் தந்தை வெங்கட்ராமன் அவர்களுக்கும், என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்துடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் சொல்லலாம். கேள்வி கேட்கலாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்குறவங்க வரிசைப்படி அழைக்கப்படுவாங்க. தெரிஞ்சா நீ சொல்லு, இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாந்தியை பற்றி இந்த உரை இருந்துச்சு. நிறைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. மற்றவங்கலாம் மியூட் ப்ளீஸ். மற்றவங்கலாம் மியூட் பண்ணுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா மியூட் பண்ணுங்க. வரிசைப்படி அழைக்கப்படுவாங்க. அப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மியூட் பண்ணுங்க, இடையில பேச வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, சரி. முதல்ல வாசுகி செல்வராஜ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவங்களும் பிரசன்ன வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் உங்களுடைய விஷயங்களுக்கு பதிலளிப்பாங்க. இன்றைய சிறப்புரை மீதான சந்தேகங்களை கேட்கலாம். தனிப்பட்ட ஜாதகங்களுக்கான பலன்களை கேட்கக்கூடாது. ஓகே, நன்றி. கேளுங்க. வணக்கங்கய்யா. எனக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப எல்லா பலன்களும் சொன்னாங்க. இதுல வந்து அக்யூரேட் வேணும் இல்லையா? இப்ப 9 கிரகங்களோட சேர்ந்துதான் மாந்தியும் சுத்திக்கிட்டு இருக்குது நம்ம ஜாதக கட்டத்துல. அதுக்கு வந்து தசா புத்திய வச்சு நம்ம கரெக்டா எடுத்துருவோம் எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறது. பட் இந்த மாந்திக்கு வந்து தசா புத்தி இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி இந்த நேரத்துல இது நடக்கும் அப்படிங்கறத மாந்தி கணிதப்படி எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. உங்களை கேள்விக்கு சரியான விளக்கம் சொல்றேன். நன்றிங்கய்யா. நல்ல விளக்கம் சொல்றேன். நன்றிங்கய்யா. காளிதாசனுடைய உத்தர காலாமிருதத்துல ஆங்கில புத்தகமே வச்சிருக்கேன். 1925 வெளியில் வந்தது. சமஸ்கிருதத்துல ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்தது. சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிறவர் 1925 மொழிபெயர்த்திருக்காரு. அவர் மைசூர் கவர்மெண்டுடைய செக்ரட்டரியா இருந்தவர். அதுல மிக அழகாக சொல்லியிருக்காங்க, these two sons of Saturn, Mandi and Kuliga, are harmful and they spoils place where it is dwelt with. எந்த இடத்தில் இருக்கிறதோ மாந்தி அந்த இடத்தின் கிரகத்தை பாதித்து விடும். இப்ப நீங்க வந்து தசாபுக்தின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப சந்திரனோட மாந்தி சேர்ந்துருக்கு, ஒரு 5 டிகிரிக்குள்ள இருக்கு. சந்திரதசை நடந்ததுன்னா அந்த சந்திரதசை முழுக்க நல்லதே செய்யாது.
11ஆம் இடத்துல நல்லது செய்யும். இந்த 2 குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி நாச்சியார் கோவில்ல, கும்பகோணம் நாச்சியார் கோவில்ல இருக்கக்கூடிய திருநறையூர்ல 2 குழந்தைகள், அதாவது சனி பகவான், சேஷ்டா தேவி, மந்தா தேவி, மாந்தி குளிகன் எல்லாம் ஒன்னா இருக்கு. அந்த படத்தை தான் கூட பையன் போட்டிருந்தார் சைட்ல, நீங்க பாத்துருக்கலாம். அந்த கோயில் வந்து மிக அழகான கோயில். என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, காளிதாசன் சொல்லக்கூடிய காலமும் அந்த கோயிலுடைய கட்ட காலமும் ஒன்னா இருக்கு. ஏன்னா அந்த காலங்களுக்குள்ளெல்லாம் போன எனக்கு நேரம் ஆயிரும், ஆராய்ச்சி மாதிரி போயிடும். அது கிட்டத்தட்ட 1200 1300 வருஷங்களுக்கு முன்ன கோயில் கட்டப்பட்டது. அந்த காலத்துல காளிதாசன் இருந்திருக்காரு. அவர் உஜ்ஜயினியில சொன்னது இந்த கோவில்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆக மொத்தம் மாந்திக்கு ஒரு சரியான பரிகார ஸ்தலம் கும்பகோணம் நாச்சியார் கோயில்ல இருக்கக்கூடிய மாந்தி. அப்ப எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பாழ் பண்ணிவிடுங்கிறார். இப்ப குருதசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, குருதசையில குருவும் மாந்தியும் சேர்ந்திருக்கு. குருதசை நடந்ததுன்னா, குருதசையில கல்யாணம் நடந்ததுன்னா புத்திர பாக்கியம் இல்லை. குரு மாந்தி சேர்க்கிற பொழுது சுக்கிரதசை நடந்ததுன்னா பெருசா ஒண்ணு இடத்துல பண்ணாது. அதை நம்ம வந்து அந்த பொசிஷனை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதுவும் 3 டிகிரி சேர்க்கைக்குள்ள இருக்கா, 5 டிகிரிக்குள்ள இருக்கா, 6 டிகிரிக்குள்ள இருக்கா, ஒரே டிகிரிக்குள்ள இருக்கா அப்படின்னு பாக்கணும். எம்ஜிஆர் ஜாதகத்தை கூட பார்த்தோம், 55 செகண்ட் தான் வித்தியாசம். அவருக்கு ஆரம்பத்துல குருதசை, அப்புறம் சனி தசை, சனி 6ஆம் இடத்துல வைக்கிறோம், புத்திர பாக்கியம் இல்லை. புரியுதுங்களா? அந்த திசை வருதான்னு பார்க்கணும். அதுக்காக வந்து இப்ப சப்போஸ் குருவும் மாந்தியும் சேர்ந்துருக்கு, குருதசையே ஒருத்தருக்கு வராதுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது புத்திர பாக்கியத்தை பாதிக்காது. புரியுதுங்களா? அந்த குருதசை குரு புக்தி வர பொழுது அவருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். அவ்வளவுதான். பெருங்கொண்ட கெடுதல்கள் எல்லா இடத்துலயும் ஏற்படாது. நம்ம அனுசரிச்சு பாத்துக்கணும். வேற சந்தேகங்கள் சொல்றேன். 159 தொடர்பு இருக்கும் போது கூட சார் அந்த மாந்தியோட பாதிப்பு இல்லை. நான் பார்த்த நிறைய கிளையன்ஸ். இன்னொரு விஷயங்க சார், வெளிநாட்டுல இருக்கிற ஜாதகர்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மாந்தியோட பாதிப்பு வந்து கம்மியா இருக்குது. ஆமா. ஒரு பொண்ணோட ஜாதகம் பார்த்தா அவளுக்கு 4ல மாந்தி, பட் அவங்க கல்யாணம் ஆகி போய் அங்க வீடு வாசல் சொந்தமா காரு எல்லா வேலை எல்லாமே இருந்து நல்லா சுபிட்சமா இருக்க குழந்தை பாக்கியத்தோட இருக்காங்க. அவருடைய கணவனுடைய ஜாதகமும் அது ஒரு காரணமா இருக்கும். ஆமாங்க. அந்த அமைப்பு வந்து தூக்கி கொடுக்கும். எல்லாமே பாத்துக்கோ. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. நன்றிங்க சார். நன்றி. அடுத்து திருமதி விஜயா சண்முகம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது ஐயா கிளாஸ், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி ஐயா. நீங்க மாந்தி கோவில் சொல்லியிருக்கீங்க கும்பகோணம், அது திருமணம் ஆகாதவர்கள் எப்ப போகணும், எப்படி செய்யணும்னு பரிகாரத்தை கொஞ்சம் கரெக்டா. பரிகாரம்ங்கிறது ஒண்ணும் இல்லம்மா, கோவில்ல போய் அர்ச்சனை செய்ய வேண்டியதுதாம்மா பரிகாரம். அது என்னைக்கு போகணும் கோயில்களுக்கு என்னைக்கு போகணுங்கிற கணக்கே கிடையாதம்மா. சரிங்க ஐயா. என்னைக்கு வேணாலும் தெய்வ வழிபாட்டுக்கு போகலாம். சரிங்க ஐயா. பெரும்பாலும் சனிக்கிழமைங்கிறதுனால சனிக்கிழமை விசேஷமா வச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்க ஐயா. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அங்க அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் நடக்குது மாந்தி கோவில்ல. எண்டோமென்ட் போர்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய அரிசி அபிஷேகங்கள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அபிஷேகம் பண்றாங்க காலைல 10 மணிக்கு. அதையும் போய் இருந்து பார்த்துட்டு வரலாம். இல்ல தனிப்பட்ட முறையில நீங்க போனீங்கன்னா மிச்ச நாள்ல போனா அபிஷேகத்துக்கு எல்லாம் போனா பணம் கட்டணும். அன்னைக்கு போனா பணம் கட்டாம பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணா போதுமானது. திருமண காலதாமதமாகனாலும் பரவாயில்லையா? ஆமா, திருமண காலதாமதத்துக்கு அதாவது மாந்தியினுடைய இதனால ஏற்படக்கூடிய 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. கலத்திர தோஷத்துல வந்து காலதாமத திருமணம், திருப்தியற்ற மன வாழ்க்கை, காதல் திருமணம், கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் விவாகரத்து, ஏதோ ஒண்ணு நிகழும்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. எல்லா புஸ்தகங்களையும் அது இருக்கு, மூல புஸ்தகங்கள் அத்தனையிலயும் இருக்கு. மாந்தியை நம்ம ஒதுக்கிட்டு பார்க்கவே முடியாது ஜோசியம். அது ஒண்ணுக்காகத்தான் திருப்பி திருப்பி நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நன்றி ஐயா. நன்றி. அடுத்தது. நன்றிங்கம்மா. அடுத்து திரு ஜெயச்சந்திரன், அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல 2 கேள்வி இருந்து ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டீங்க. இந்த திசையை பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அந்த கிரகத்தோட சேர்ந்துருந்தா குரு உதாரணத்துக்கு குருவோட மாந்தி சேர்ந்தா குருவுடைய திசையிலேயே மாந்தி வந்து செயல்படும் சொல்லிட்டீங்க. எம்ஜிஆருடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்க. ஆமா. ஆனா மாந்திக்கு வந்து பார்வை உண்டுங்களா? பார்வை சொல்லியிருக்காங்க 3-7-10 சொல்லியிருக்காங்க. ஆனா 7ஆம் பார்வை வந்து நிச்சயமா கடத்திர ஸ்தானாதிபதியை மாந்தி 7ஆம் இடத்துல இருந்து பார்த்தாலும் கெடுபலன் நடக்கிறது.
7ஆம் அதிபதியை பார்த்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா மாந்தினால கெடுதல் உண்டாகுது. அந்த திசை நடக்கும் பொழுது ஏற்படுது. 2-12 இல்லைங்களா? 2-7-12 சொல்றாங்களே, சொல்றாங்க. அதெல்லாம் பிராக்டிகலுக்கு ஒத்து வரல. 2-7-12 பல நூல்கள்ல இல்ல. மெயினான பார்க்குற 7 தான் வந்து சொல்லியிருக்கு மூல நூல்கள்ல. சரி ஓகே, சரிங்க. நன்றி. ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது ஜெயந்தி அம்மா. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுமா ஐயா. உங்க இதெல்லாம் பிரமாதமா இருக்கு ஐயா. ரொம்ப சந்தேகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. நிவர்த்தி பண்றதும் சொல்றதும் நீங்க இது பண்றது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா இப்ப லக்னத்திலே கேது மாந்தியும் அங்கே 3 டிகிரியில இருந்தா அது தோஷம் இல்லைங்களா ஐயா? கேது தசை நடந்தா ஆரோக்கியம் கெடுமா? மற்ற தசையில எதுவும் செய்யாது. திசையில பெரும்பகுதி இருக்காதுமா. பொதுவா லக்னத்துல மாந்தி இருந்தா கெடுபலன்னு ஆரோக்கிய கெடுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அஷ்டவர்க்கத்துல 6ஆம் பாவத்துக்கு எத்தனை பலன் இருக்குன்னு பார்க்கணும். 6ஆம் பாவத்துக்கு அதிகமா இருந்ததுன்னா அப்ப அந்த லக்னத்துல மாந்தி இருக்கும் பொழுதும் கெடுபலன், அதாவது ஆரோக்கியம் குறையும். 6ஆம் பாவத்துல பரல்கள் 32 இருக்கியா? 32 இருக்குன்னா மனுஷனுக்குள்ள வியாதிகள் இருக்கும், ஜெனரலா உள்ள ஆரோக்கியம் இருக்காது. அவ்வளவுதான் ஒழிய பெரிய பாதிப்பு இருக்காது. அதுவும் கேது தசை நடந்தா கண்டிப்பா பாதிப்பு வரும். இல்ல கேது எல்லா இதுலயுமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றிம்மா, நன்றி ஐயா. சார் ஒன் மோர் கொஸ்டின் அப்புறம் கேட்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வரிசைப்படி அழைக்கிறோமா? ஓகே சார், ஓகே சார். ப்ளீஸ். இதுல யூடியூப்ல திருமதி உமா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயாவுடைய உரையில பேசிட்டு இருக்கும்போது வீடியோவில் நிறைய குறிப்பிட்டு கற்கஹோரைன்னு ஒரு 5-6 இடங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த கற்கஹோரை அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்கஹோரைங்கிறது கூட்டு கிரக பலன்கள் சம்பந்தமான புத்தகம். CJ ராஜன் வந்து அந்த காலத்துல உரை எழுதியிருந்தாரு. டெல்லி சாகர் பப்ளிகேஷன்ஸ்ல உரை எழுதியிருந்தாங்க. அது ரீபிரிண்ட் ஆகல. ஆங்கிலத்தில் உள்ளதை நான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன். கற்கஹோரை அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் பாவத்தில் கூட்டு கிரகங்கள், அதாவது 1ஆம் பாவத்துல சூரியன் சந்திரன் இருந்தால் என்ன, சூரியன் புதன் இருந்தால் என்ன, வரிசையா சூரியன் சந்திரன், சூரியன் செவ்வாய், சூரியன் புதன் 1ஆம் பாவத்தில். அதே மாதிரி 2 கிரகங்கள் சேர்க்கை, 3 கிரகங்கள் சேர்க்கை, 4 கிரகங்கள் சேர்க்கை, 8 கிரகங்கள் சேர்க்கை வரைக்கும் அந்த புத்தகத்துல இருக்கு. ஒவ்வொரு பாவத்திலையும் அதிலே தெளிவா சொல்லியிருக்கு. கூட்டு கிரக பலன்கள் 10 பாகைக்கு மேல இருந்தால் சேர்க்கை இல்லை. கிராந்தி டெக்ளினேஷன், கிராந்தி ரீதியாகவும் கூட்டம் இருக்கிறதான்னு பார்க்கணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கற்கஹோரைங்கிறது வந்து ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது. கூட்டு கிரக பலன்களை எவ்வாறு பார்ப்பது என்பதற்கான புத்தகம். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்தால் நல்லதல்ல, 8இல் சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உள்ள பலன்கள். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பலன்கள் இருக்கு. அது ஸ்டார் அகாடமியில கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கணும். கூட்டு கிரக பலன்கள் ஆகத்தான். இந்த கூட்டு கிரக பலன்கள்ல கற்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, கிராந்தி டெக்ளினேஷன் மோக்கல் சொல்லியிருக்காரு. கிராந்தி ரீதியாகவும் பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் அந்த காலத்துல அதுலயும் இந்த மகரிஷிகள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த புத்தகம். இந்த கூட்டு கிரக சேர்க்கை பற்றிய விஷயம் தான் இந்த கற்கஹோரைங்கிறது. கற்கஹோரை புத்தகம் ஸ்டார் அகாடமியில இருக்கு. ரைட், ஓகே. தேவைப்படுறவங்க ஸ்டார் அகாடமி தொடர்பு கொள்ளலாம். சரி, அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க திரு ஆறுமுகம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மாந்திங்கிறது எத்தனை, ஒரு ராசியில எத்தனை வருஷம் அது பிரயாணம் செய்யும்? இது மாந்தி ஒரு ராசி கட்டத்தில் எவ்வளவு காலம் பிரயாணம் பண்ணணும்னு கேட்கறாங்க. எவ்வளவு காலம் பிரயாணம்னு அவங்க சொல்லவே இல்லை. பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்துதான் நம்ம மாந்தி வந்து, அதாவது மாந்தி வந்து எப்படி கணக்கு போடுறதுங்கிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை 2 நாழிகை, பகல் பொழுது 30 இருந்தால் சனிக்கிழமை காலை 6:48 மாந்தி உரையும். 6-7 குளிய காலம். அந்த 6-7 குளிய காலத்திலே 6:48 மாந்தி உரையும். 6:48 மாந்தி உரையமாகக்கூடிய நேரத்தை வைத்து
லக்னம் கணிப்பது போல் கணித்து எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்தில் போட்டுறோம், அதனுடைய டிகிரியை போட்டுறோம், அவ்வளவுதான். பகல் உதயம் ராத்திரி உதயம் அதுதான் கொடுத்துருக்கு. எத்தனை நேரம் டிராவல் பண்ணுங்கிறதெல்லாம் போடல. இப்ப கோச்சாரப்படி பார்க்கிறாருன்னா அன்னைக்குள்ள புளிய நேரத்தை பார்த்து கணக்கு பார்த்தா போதும் இல்லைங்களா? கோச்சாரம்ங்கிறது வந்து வேற, இது வேற. அதாவது கோச்சாரத்தை சனி வந்து கிடக்கக்கூடிய காலங்கிற மாதிரி கோச்சாரத்துல வந்து ஜாதகத்துல மாந்தி இருக்கும் பொழுது சனி கிடக்கக்கூடிய காலத்துல 22வது திரைக்காணத்துல இருந்தா மாரகபுரம் அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து விளக்கம் கொடுக்க முடியாது, புரியுதுங்களா? அதுக்கே தனியா 1 மணி நேரம் வேணும். அதனால வந்து கோச்சாரப்படி மாந்திக்குன்னு தனியா பலன் இருக்கு, புத்தகத்துல கொடுத்துருக்கேன் நான். சரி. அடுத்தது மாந்தி வந்து இதுதான் உதய நாழிகையை வச்சுதான் கணக்கு பண்ணணும். சரிங்க, நன்றிங்க. நன்றி. அடுத்தது நன்றி. அடுத்து திரு ராமுமணி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். திரு ராமுமணி, ஐயா கேளுங்க. ஹலோ, சரி, ரைட், ஓகே. அவங்க இது வரல. அடுத்து திரு மாரிமுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இப்ப சனியோட மாந்தி சேர்ந்தா என்ன மாதிரி இருக்குங்க? இல்ல ஒவ்வொரு சாரத்துக்கு என்ன பலன்? அதாவது மாந்தி சேர்ந்தா எப்படியா இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சனியோட மாந்தி சேர்ந்தா, சனிங்கிறது தகப்பனார், மாந்திங்கிறது பிள்ளை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா குடும்பத்திலயும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. அதே மாதிரி தான் சனியும் மாந்தியும் சேர்ந்துருந்தா தாயார் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் எப்பவுமே ஒத்து வராது. அவ்வளவுதான் ஜெனரல் பலன். பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்த. இது சனி வக்ரம் பெற்றுதான் இந்த மாதிரி பலன் தானேங்க? வக்ரம்ங்கிற பொழுது தனி. அதாவது ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் செய்யுமானால் நல்ல பலன்னு செய்யும். சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கா, நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கா, வக்ரம் பெற்று நீச்சம் கன்னி வீட்டுல எப்படியா? கன்னி வீட்டுல இருந்துன்னு சொன்னாக்க அதோட மாந்தி எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியும். லக்னத்தை வச்சு 3 டிகிரி சூரிய சாரங்க. உத்தரம் என்ன லக்னம்? மகர லக்னம்யா. மகர லக்னம்யா. மகர லக்னம்னா 7, 8, 9 ஆட்டோமேட்டிக்கா தகப்பனாருக்கு ஆகாது. சனி தசையும் நடந்துச்சுன்னு சொன்னா தாயாருக்கு தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. வேற ஒண்ணும் இல்லை, பெரிய பாதிப்பு. இதுக்கு விதிவிலக்கு இருக்காங்க? விதிவிலக்கு இருக்காங்க. சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் தான். முடிஞ்சவங்க திருநெல்வேலி போகலாம், முடியாதவங்க மெட்ராஸ்ல இருக்கவங்க திருவாலங்காடு சிவன் வந்து மாந்தி ரூபத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம். திருவாலங்காடு வராடேஸ்வரர் கோயில் அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. முடியாதவங்க அங்க போகலாம். அதுவும் முடியலன்னா சனியினுடைய பாதிப்புல இருந்து நீங்கணும்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு போதுமானது. சரிங்க. அப்ப ஒவ்வொரு கிரகத்தோட சாரம் வாங்கினா நட்சத்திர சாரம் எப்படியா இருக்கு? மாந்தியோட நட்சத்திர சாரம் இப்ப சூரியன் சந்திரன் ஒவ்வொரு எப்படியா இருக்கு? அவங்க தனியாவே கொடுக்கல. எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பாழ் பண்ணிடும். அது எந்த டிகிரியில இருக்கு, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, அது செயற்கையா இல்லையாங்கிறத வச்சுதான் பார்க்கணும். இது சார பலன் எல்லாம் எதுக்கு கொடுக்கல. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்தது கேட்கலாம். ஐயா, அப்பா பிள்ளைக்குன்னா பகை அப்படின்னு ஒரு லாஜிக் நம்ம பல காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஹவ் இட் இஸ் கரெக்ட்? அதாவது சூரியன் சனி ஒன்றோடு ஒன்று பகைங்கிறதுனால நம்ம சூரியன் தகப்பனார் சனி புத்திரங்கிறதுனால இதை சொல்றோமா? ஸோ சூரியன் சந்திரன் பகைன்ற மாதிரி இப்போ நீங்க சனி மாந்தி, சனியோட புத்திரன் மாந்தி, ஸோ அங்கேயும் அப்பா புள்ள பகைன்னு சொல்றீங்க. அதே அந்த சூரிய குடும்பத்துல இந்த அப்பா பிள்ளை பகைங்கிறது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா பிள்ளை பகையா இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து பிள்ளை மேல பாசம் அதிகமா இருக்கு. தாயாரை விட பாசம் அதிகமா உள்ளது தகப்பனாருக்கு தான். ஈன்ற பொழுதில் சான்றோன் என கேட்ட தாயின்னு இருக்கு. அதே மாதிரி பேருக்கும் தகப்பனார்னு வரும். என்கொள் அந்த திருக்குறள் வரும். டக்குன்னு எனக்கு வாயில வரல. சினிமாவில் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி தகப்பனாருக்கு வந்து பாசங்கள் அதிகமா இருக்கும். பொதுவா வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கலையங்கிறது மேல இருந்த மாதிரியான சண்டை தான். அதை வந்து டீப்பா எடுத்துக்க வேண்டாம். பொதுவா ஆகாது, அப்பாவுக்கு ஆகாது. அதுதான் வந்து ஒரு கதை கூட சொல்லியிருக்கோம். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இது எல்லாருமே.
சந்திரன் புதன் வந்து தாயார்கிட்ட வந்து ஒரு இடம் கேட்டதான், இடத்த கேட்ட உடனே எனக்கு பக்கத்துல எடுத்துக்கேன்னா உடனே இந்த பக்கம் வந்து அப்பா கிட்ட வந்து, அப்பா அம்மா சின்ன இடம் தான் கொடுத்துருக்கா, நீ ஒரு இடம் கொடுன்னு கேட்டோன்னே அப்பா இன்னொரு அம்மா இடம் தர்றது நான் தரேன்னு இன்னொரு இடத்த கொடுத்தாங்களாம். இப்படி எல்லாருமே 2 கிரகம் வாங்கிட்டாங்களாம், 2 வீடு ஒவ்வொரு கிரகமும். எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தாயார் தகப்பனாரை பணிந்து நடப்பதன் மூலமாக அவருக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு கூட கிடைக்கும், 4 வீடும் கிடைக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலா உள்ளதுக்காக ஜோசியத்துல உள்ள ஒரு கதை. அவங்கவங்க 2 பக்கமும் வந்து இடத்த கேட்டு வாங்கிட்டாங்க. சுக்கிரன் அந்த பக்கம் வாங்கினாரு, இந்த பக்கம் வாங்கினாரு, தாயாரை கேட்டு சந்திரன், அப்படின்னு ஒரு கதை உண்டு. தாயார் தகப்பனாரை பணிந்து நடப்பதன் மூலமாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஜென்ரல். அவ்வளவுதான். சரி, நன்றிங்க. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது ராமமுனி ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா ராமமுனி ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, மியூட்ல இருக்கீங்க. ஹலோ. கேளுங்க ஐயா, திரும்ப மியூட்டுக்கு போயிட்டீங்க. ஹலோ. சொல்லுங்க. நமஸ்காரம். நான் ராமசுப்ரமணியன், ராமமுனி இல்ல ராமசுப்ரமணியன், அகமதாபாத். எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது அதானே சொல்ல முடியும், ராமமணின்னு இருக்கு. ராமமணி, நான் அகமதாபாத்ல இருந்து பேசுறேன். நீங்களே சுருக்கும்போது அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல இல்ல, அது சும்மா இமெயில் ஐடிக்காக. சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. ராமசுப்ரமணியன், விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப வந்து நமஸ்காரம் சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சனிக்கு 2 பிள்ளைகள் இல்லையா, மாந்தி 2 பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் உங்களுடைய சன் பேசும்போதும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, கேரள முறைப்படி மாந்தி பிள்ளைகள் 2மே ஒண்ணு அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இப்ப சில இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாந்தி ஒரு கட்டத்திலையும் குளிகன் அடுத்த கட்டத்திலையும் இருக்கு அப்படின்னும் பொழுது நாம இந்த பலன் பிரிக்கும் பொழுது எப்படி மாந்தி குளிகனுக்கு எப்படி பிரிச்சு பாக்குறது? மாந்திக்கு மாத்திரம் தான் பாக்குறோம். சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னு கேட்டா, இந்த மாந்தி குளியல்ல வந்து புலிப்பாணில இருந்து எல்லாருமே பராச்சரரே குளிகன்னு சொல்லியிருக்காரு. உத்தர் மாந்தி என்ற குளிகன்னு சொல்லியிருக்காரு. பல நூல்கள்ல குளிகன்னு போட்டிருக்கு, பல நூல்கள்ல மாந்தின்னு போட்டிருக்கு. காளிதாசன் ஒரு ஆள் தான் மாந்தி வேற குளிகன் வேறங்கிறத அடிச்சு சொன்னது. குளிகன் நேரம் 6 to 7:30 ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதற்குள்ள மாந்தி உதயம் 6:48, காலையில 6:48 வச்சுக்கோமே தோராயமா. நாங்க உள்கணக்குக்கெல்லாம் நான் போகல. 6 to 7:30 வந்து குளியனுடைய காலம். அது நடுவுல வந்து 6:48 மாந்தி உதயம். அந்த 6:48 மாந்தி உதயம் 6 நேரத்துக்கு லக்னம் கணிக்கிற மாதிரி கணிச்சு போடணும். அதனால பலர் வந்து மாந்தியும் குளிகனும் ஒண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஆனா மாந்தி வேற குளிகன் வேறங்கிறது தான் மிகச் சரியான உண்மை. நம்ம முனிவர்கள் யாரையும் பொதுவா சொல்லல. குளிகன் நேரத்துக்குள்ள மாந்தி உதயமாகுது, அதனால குளிகன்னு போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். ஆக மொத்தம் இந்த கோவில்ல கும்போணம் நாச்சியார் கோவில்ல இருக்கக்கூடிய அமைப்புல பார்க்கும் பொழுது, திருநறையூர்ல இருக்கிற அமைப்புல பார்க்கும்போது கரெக்டா கீழே 2 குழந்தைகள் மாதிரி இருக்கு. சேஷ்டாதேவி, மந்தாதேவி, சனீஸ்வரன், சேஷ்டாதேவி, மந்தாதேவி, மாந்தி, குளிகன். அந்த அமைப்புல அந்த கோவில்ல அழகா இருக்கு. ஆக மொத்தம் மாந்தி வேற குளிகன் வேறன்னு அடிச்சு சொன்னது காளிதாசன் ஒரே ஆள் தான். அதுக்கு முன்னால உள்ள மகரிஷிகள் எல்லாம், காளிதாசனுக்கு முன்னால் உள்ள மகரிஷி எல்லாம் மாந்தி என்ற குளிகன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாணியே மாந்தி என்ற குளிகன்னு சொல்லியிருக்காரு. கேளப்பா மாந்தி என்ற குளிகையின் நிலைமையேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி சொன்னாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா மாந்தி வேற குளிகன் வேறங்கிறது தான் உண்மை. குளிகனுக்கு நம்ம தனியா அதுக்கு பலன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? குளிகனுங்கிறது வந்து குளிகன் நேரம் தான் 6 to 7:30. அந்த நேரத்துல வந்து நம்ம அசுப காரியங்கள் ஏதாவது செஞ்சோம்னாக்கா, செஞ்சா வளருங்கிறதுக்கா அந்த நேரத்துல அசுப காரியங்களை செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு இறந்துட்டாங்கன்னாக்கா குளிகை நேரத்துல போய் கேட்க மாட்டோம், குளிகை நேரத்துல தூக்க மாட்டாங்க. அதாவது நேரத்துல எல்லாருமே வளரும் அப்படிங்கிறதுனால அசுப காரியங்கள் செய்யறது இல்லை. அவ்வளவுதான். குளிகனுக்கும் மாந்திக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஓகே, மிகவும் நன்றி சீனிவாசன் சார். உங்களுக்கு மிகவும் நன்றி. நீங்க நல்ல ஒரு சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய இதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, மிகவும் நன்றி. நன்றி. ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது வாசுகி செல்வராஜ் மேடம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்.
சார் நன்றிங்க சார், இன்னொரு தடவை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அது குருவோட பார்வை வந்து கோடி குற்றத்தை நீக்கும் சொல்லுவாங்க. அப்ப மாந்திய வந்து குரு பாக்குறப்ப அப்ப அது கூட நின்ற கிரகங்களோட தசா புத்தி எப்படிங்க சார் இருக்கும்? ஒரு கொஸ்டின். இன்னொன்னு, இப்ப சனி பார்க்கும் இடம் பால் அப்படிம்பாங்க. அப்ப அந்த சனியோட பார்வையும் அந்த ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து தசா புத்தி நடக்கிறப்ப, மாந்தியோட சேர்ந்த கிரகம் தசா புத்தி நடக்கிறப்ப அது எப்படி சார் இருக்கும்? அதுமா குரு வந்து மாந்திய பார்த்தா ரிலீஃப், அதே மாதிரி குரு வந்து சனியை பார்த்தாலும் ரிலீஃப் சனி திசையில. ஆனா மாந்தி குருவோட பலமில்லாத குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது, பலமில்லாத சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் அதனுடைய தன்மையை குறைச்சு போயிடுது. சனி பார்வை வந்து பலமா இருந்ததுன்னு சொன்னா, சனி நல்ல இடத்துல இருந்து நல்ல இடத்த பார்த்துன்னு சொன்னாக்க சனினால லிப்டிங் உண்டு. சனி 3, 6, 10 11 எப்பவுமே நல்லது செய்யும். வக்ரமான சனி வந்து பலமா இருந்ததுன்னு சொன்னா, சொந்த வீட்டுல பலமா இருந்ததுன்னா நல்லது செய்யும். அதெல்லாம் வச்சுதான். ஆனா வக்ரத்துக்கு வந்து பார்வை பலம் கிடையாது. எல்லாத்தையும் அந்த பொய்யனை வச்சுதான் டிசைட் பண்ண முடியுமே ஒழிய ஒரு ஜாதகத்தை வச்சு பொதுவா உள்ள பலன்கிற மாதிரி சொல்றது கஷ்டம். புரியுதுங்களா? குரு பார்வை எப்படி சார் இருக்கும்? குரு பார்வை நிச்சயமா நல்ல இடத்துல இருந்து குரு பார்வை யாரை பார்த்தாலும் ரிலீஃப் கிடைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே சமயத்துல பலமில்லாதோட குருவோட மாந்தி சேர்ந்ததுன்னு சொன்னா இடைஞ்சல். குருவோட சனி சேர்ந்ததுனாலே குரு சண்டால யோகங்கிறாங்க, அதனுடைய பாவத்தை குறைச்சிருக்கு. ஓகே, நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. ஸோ அடுத்து திரு முருகன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, மிக்க நன்றி ஐயா. மாந்தி எந்த லக்னங்களுக்கு சுபர், எந்த லக்னங்களுக்கு அசுபர், அப்படி ஏதாவது ஒரு கணக்கு இருக்குதா ஐயா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. லக்னங்களுக்கு சுபர்லாம் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல கிரகங்களோட இருக்கோ அதுதான் சொல்லியிருக்கேன் ஒழிய சுபர் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு மாந்திக்கு ஆதிபத்தியம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய மகரம் கும்பத்துக்கு வருது. அங்க சுபரா கருதலாம்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய மூல நூல்ல இல்ல. ஒரே ஒரு புத்தகத்துல படிச்சேன், ஆதிபத்தியம் கூட அப்படின்னு தான் படிச்சேன்னு ஒழிய அதை சுபர்னு சொல்லல. மகரம் கும்பம் சனியினுடைய வீடு. அப்ப சனியினுடைய பிள்ளைங்கிற பொழுது அங்க ஆதிபத்தியம் கூட. மகரத்துக்கு வந்து சனிக்கு வந்து ஆதிபத்தியம் கூட, கும்பத்துக்கு வந்து சொந்த வீடாக கருதலாம்னு ஒரு புக்ல இருந்தது. அந்த எந்த புக்குங்கிறத படிச்சேன், மறந்துட்டேன். அப்ப மகரம் கும்பத்துல மாந்தி இருக்கும்போது அதிகமான கெடுபலன்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு குறைவு. கெடுபலன்னா அது இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன, யாரோட சேர்ந்து இருக்கு, யாரு பாக்குறா, அதையும் பார்க்கணும்ல. சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி. ஐயா வெங்கட்ரமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி. அடுத்து ஜெயந்தி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா நமஸ்காரம். திருவாலங்காடுலயும் மாந்தீஸ்வரர் இருக்காரு இல்லைங்களா? அங்க பரிகாரம் பண்றாங்களே ஐயா? மாந்தி தோஷத்துக்கு நாங்க வருஷத்துக்கு வாரம் ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு 1000 வாங்கி பரிகாரம் பண்றாங்க. அங்க வந்து தரவலாறுலையும் நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன். திருவாலங்காடு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காகவே. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாந்தின்னு சொல்லக்கூடிய கோயில் அத்தனைக்குமே நான் போயிட்டு வந்துதான் ஃபைனலைஸ் பண்ணது. கும்போணம் திருநாரையூர் வந்து மாந்தி வந்து சிவன் ரூபத்துல இருக்காருன்னு ஒரு ஐதீகம். அவ்வளவுதான். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கிட்ட ஒரு சனி பகவான் கோயில் இருக்கு, சேஷா தேவி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனேன். கதிராமங்கலத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தேன். அடுத்தது நம்ம சனீஸ்வரன் வந்து இல்ல திருவானக்காவல்லே இருக்கே மாந்தி கோயில் இருக்கு, அங்க போறீங்கன்னாங்க. அங்க போய் பார்த்தா சனி பகவான் சேஷ்டா தேவியோட சனி பகவான் தன்னை சனியா இருக்கக்கூடிய மாந்திக்குன்னு இல்ல. அப்புறம் மாந்தீஸ்வரன் ஒரு இடத்துல அது ஞாபகம் இல்ல, ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு பேரு மாந்தீஸ்வரர், சிவனுக்கு பேரு மாந்தீஸ்வரர்னு பேரு. அதனால அதுதான் மாந்தீஸ்வரர் சொன்னாங்க. அங்க போனேன், அது சிவன் ஸ்தலம் தான், மாந்தி ஸ்தலம் கிடையாது. இந்த மாதிரி பல கோயில்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணி கும்போணம் நாச்சியார் கோயில போட்டோ எடுத்துட்டே வந்தேன். ஈவோட்ட பர்மிஷன் கேட்டு அந்த போட்டோ தான் நீங்க போட்டிருந்தோம். உங்களுக்கு உண்மையான சரியான பரிகாரங்கள் அங்க நடக்கிறதுனால ஒரு சில குடும்ப வாழ்க்கைகளும் ஜெயிச்சிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். நான் வந்து அர்ச்சனை அபிஷேகம் பண்ணா போதுமானது, நான் வேற கண்டபடி எதுவும் சொல்றது இல்லை.
அந்த ஓகே, நன்றி நன்றி. திருநாரையூர் கோவிலோட முகவரி சொல்லுங்கய்யா. அது கும்பகோணம் வேற ஒண்ணு வேண்டாம், நெட்ல போட்டாலே ஒரு நாச்சியார் கோயில் திருநாரையூர் தான். பர்வதவர்த்தரி சமேத ராமநாத சுவாமி கோயில். பர்வதவர்த்தரி சமேத ராமநாத சுவாமி கோயில். அதுல வந்து மாந்திக்கு தனியா சன்னதி இருக்கு. இது வந்து இரும்புல வந்து துவஜஸ்தம்பம் இருக்கு, காக்கா வந்து இரும்புல இருக்கு. ரொம்ப அழகான ஸ்தலம், ரொம்ப எளிமையான ஸ்தலம், ராமேஸ்வரத்துக்கு இணையான ஸ்தலம். தசரதர் வணங்கினதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே, ரைட், நன்றிங்கம்மா. ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க திரு கிருஷ்ணா ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா சீனிவாஸ் ஐயா வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப மாந்தி வந்து சூரியன் புதனோட எப்படியா இருக்கும் ஐயா? மாந்தி சூரியன் புதனோட இருக்காப்ப. மாந்தியா கேளுங்க. மாந்தி சூரியன் புதனோட இருக்கா. குரு வந்து வக்கர பார்வையா பாக்குறதுனால தோஷம் இருக்குமா ஐயா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகத்தான் நம்ம வந்து செயற்கை பலன்கள் சொல்லியிருக்கோம். சூரியன் புதனோட சேர்றது, குருவோட சேர்றது எல்லாம். அது எத்தனை டிகிரிக்குள்ள காம்பினேஷன்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்குது, என்ன திசை நடக்குது, அந்த திசை நடக்குதா, அந்த பாதிப்பு இருந்தா தான் அது சொல்ல முடியுமே ஒழிய முழுசா பொதுவா சொல்ல முடியாது. துலா லக்னம் விருச்சகத்துல இருக்காப்புல. துலா லக்னமா? துலா லக்னம் விருச்சகத்துல இருக்காப்புல. சனி தசை நடந்துட்டு இருக்கு. என்ன சரியா கேட்கல கிருஷ்ணா சார். ஐயா ஹலோ ஹலோ சார். துலா லக்னம் விருச்சகத்துல சூரியன் புதன் மாந்தி. குரு வந்து கடகத்துல இருக்காரு. குரு வந்து குரு பார்வை இருக்கு, கடகத்துல இருந்து பாக்குறாப்ல. குரு பார்வை இருந்தா நீ கேட்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் கிடைச்சிடும். இல்லையா வக்கர பார்வைனால தோஷம் இருக்குமாங்க? வக்கரத்துக்கு பார்வையே கிடையாது, அப்ப நிச்சயமா தோஷம். வக்கரத்துக்கு பார்வையே கிடையாது. வக்கரம் ஆயிட்டு அது உச்சம் பெற்ற குரு வக்கரமானா குருவுக்கு பலமே போயிடுச்சு. அதுல பார்வை எங்க இருந்து வரும்? பார்வையே கிடையாது. பார்வை கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வக்கரம் எந்த கிரகம் வக்கரம் ஆயிட்டாலும் சொந்த வீட்டிலே இருந்தாலும் பார்வை கிடையாது. வக்கரம் பெற்றால் நல்லது செய்யும்னாலும் நீச்சம் பெற்ற வக்கரமானா நீச்சபங்க ராஜயோகத்தை தரும், அதெல்லாம் அப்புறம். பார்வை கிடையாது. பார்வை கிடையாது. நன்றி 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 நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது திரு சுந்தரவேல். பண்ணிட்டு உங்க விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார். மாந்தியை பத்தி இவ்வளவு சிறப்பா இது வரைக்கும் நான் கேட்டவே இல்லை. சந்தோஷம். நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். பாப்பா வந்து ஒருத்தர் போயிட்டு வர சொன்னாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோயில் உண்டா? மாந்தி எங்க நிக்கிறாரோ ஒவ்வொரு ராசிக்கும். இல்ல இல்ல இல்ல, அது நான் யூடியூப்ல எல்லாம் கேட்டேன். பல பேர் பல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாந்தியை பத்தி. அதுக்காக தான் இந்த செஷனே போட்டது. 108 பாதத்துக்கும் கோயில் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாந்திகின்னு உள்ள கோவில் கும்போணம் நாச்சியார் கோவிலை தவிர வேற எந்த கோயிலும் இல்ல. நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக வந்து இங்க வந்து திருவாலங்காடு சொன்னேன். அடுத்தது போக முடியாதவங்க உள்ளூர்ல இருக்கவங்க ஆஞ்சநேயரை வழிபடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம வந்து திருவிழாக்கள் காலங்கள்ல வந்து சுவாமியை போக முடியலங்கிறதுக்காக வந்து சாமி தூக்கிட்டு தெருவுக்கு வருது இல்ல, தூக்கிட்டு வர்றாங்கல்ல, உற்சவம் நடக்குது இல்ல, அதுக்காக தானே வந்து உற்சவமூர்த்தி வச்சிருக்காங்க. வயசானவங்க கோயிலுக்கு போக முடியல, பார்க்க முடியல, அதான் இந்து மதத்தினுடைய விசேஷம். அதே மாதிரி போக முடியலையே, திருநெல்வேலி போகணும், கும்போணம் நாச்சியார் கோயில் போகணும், முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு மிக சிறப்பா இருக்கும். மாந்திக்கும் ஒரு பரிகாரமாக அதை எடுத்துக்கலாம். நாச்சியார் கோயில் இந்த நாள்ல போகணும்னு ஏதாவது கணக்கு இருக்கு கோயிலுக்கு? அது ஒண்ணும் கணக்கு கிடையாது, என்னைக்கு வேணாலும் கோயிலுக்கு போகலாம். இல்ல சனிக்கிழமை தான். சனிக்கிழமை அர்ச்சனை அபிஷேகம் நடக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில போனீங்கன்னா அர்ச்சனை அபிஷேகம் கொடுக்கணும். இல்லைன்னா அங்க போனா அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு வரலாம். திருமணத்துக்கு லேட்டா சனி மாந்தி நாள்ல தனசுல போகணும். ஐயா அடுத்த விஷயத்துக்கு போலாங்கய்யா. உங்க சொந்த ஜாதகத்தை கேட்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி. நல்ல பாயிண்ட். தனிநபர் கேள்விக்கு வேலை இல்லை. ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது திரு கார்த்திகேயன். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை பேசலாம்.
வணக்கம். எனக்கு என்ன டவுட்னாக்க, இந்த டிகிரி சொல்றீங்கல்ல, இந்த டிகிரிக்குள்ள இருந்தா, சோ எந்த டிகிரிக்கு மேல இருந்தா பாதிப்பு இருக்காது? நல்ல கேள்வி மிஸ்டர் கார்த்திகேயன். 3 டிகிரி 20 டிகிரி ஒரு பாலம்ங்கிறது வந்து 3 டிகிரி 20 செகண்ட், அதுக்குள்ள இருந்தா அதிகமான பாதிப்பு இருக்கும். 1 டிகிரிக்குள்ள இருந்தா கிரக யுத்தம், 6:40 இருந்தாலும் சேர்க்கை, 6:40 10 இருந்தால் நிச்சயமா கண்டிப்பா சேர்க்கையுடைய தோஷம் ஓரளவுக்கு இருக்கும். 10 டிகிரிக்கு மேல போனா சேர்க்கையே இல்லை. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ரைட், நன்றி. ஓகே, நன்றி. ஸோ அடுத்து நிறைவா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது தெய்வநாயகம் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம், நான் தெய்வநாயகம் பேசுறேங்க. உங்களுடைய மாந்தியை பற்றிய விவரங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, ராகு கேதுக்களுடைய பிடியில மற்ற கிரகங்கள் ஏற்பட்டா கிரகணம் ஏற்படும், இல்லைன்னா அதனுடைய டாமினேஷன் தான் ஜாஸ்தி. சத்தமா பேசுங்க ஐயா தெய்வநாயகம். ராகு கேதுக்களுடைய பிடியில எல்லா கிரகங்களும் ஏற்படும் போது அது அதனுடைய பிடியில வந்தாச்சுனாலே கிரகணம் ஏற்படும், இல்லைன்னா ராகு கேது தான் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அது மாதிரி இப்ப இந்த மாந்தியுடைய இது ராகு கேதுக்குள்ள பிடியில வந்ததுன்னா அது ராகு கேது டாமினேட் பண்ணுமா, இல்லைன்னா மாந்தி டாமினேட் பண்ணுவாங்க? இந்த ராகு கேதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ராகு கேது, அதாவது கிரகணத்தும் பொழுது சூரியனோட சந்திரனோட மாந்தி சேர்ந்திருக்கும், பௌர்ணமியில எதிர்த்தாப்புல இருக்கும், எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருந்தா காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், இதெல்லாம் வந்து பின்னால வந்தவர்கள் சொன்னது. மூல கிரந்தங்களிலே ராகு கேதுக்கு இந்த மாதிரி ஒரு காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லப்படவே இல்லை. அதனால வந்து இந்த மாந்தி அதுக்குள்ள வர்றதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. ராகு கேதுக்குள்ள வர்றதுனால ஏன்னா மாந்தியும் ஒரு பாவ கிரகம். ஓகே, நன்றி. ஸோ அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறது பாண்டி கொடுமுடி சதீஷ் ஐயா. ஐயா நீங்க வணக்கம், விஷயங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் கொடுமுடி ஐயா. வணக்கம், ரொம்ப நன்றிங்க. ஆமாங்க ஐயா. குருவே சரணம். தங்கள் திருவடி வணங்கிக்கிறேன். அற்புதமான ஒரு உரைங்க ஐயா. மாந்தி பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல, தங்க அற்புதமான விளக்கங்கள் ஐயா. எனக்கு ஒரே சந்தேகம்னா, மாந்தி 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க ஐயா, அந்த வீட்டுல நம்ம தோஷம் இருக்குன்னு சொல்றோம். இப்ப அவங்க தொடர்ந்து என்ன மாதிரி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் வீட்டுல ஒலிக்க விடலாம்? அவங்க வீட்டுல எப்படி, ஏன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க 4ஆம் வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல தோஷங்கள் இருக்கத்தான் செய்யுதுல்லவா? அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க ரெமெடி என்ன? 4ஆம் வீட்டுங்கிற பொழுது 4ஆம் வீட்டுடைய அதிபதி யாரோ அந்த இதுல மாந்தி இருந்ததுன்னா, மாந்திக்குன்னு வந்து தனியா சொல்ல முடியல. சரிங்க. மாந்தி தோஷத்துக்குன்னு சனிக்கு உள்ள இது வந்து ஒரு ஸ்லோகம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. திருநறையூர்ல தசரதர் பாடியதாக வந்து ஒரு சனிக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. பட் எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டினுடைய அதிபதியுடைய ஸ்லோகத்தை சொல்லிக்க வேண்டியதான். 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குன்னா அப்ப செவ்வாய்க்கு அது 4ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டுல இருக்குன்னா அப்ப செவ்வாய்க்குன்னா கந்தசஷ்டி சொல்லிக்க வேண்டியதுதான். 6ஆம் இடத்துல புதன் வீட்டுல இருக்குன்னா இதை விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதைத்தான் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் மாந்திக்குன்னு தனியா வந்து எந்த விதமான ஸ்லோகங்கள் இல்லை. கட்டாயம். நான் கேட்டதுக்கு என்ன காரணங்கய்யா, இப்போ அந்த வீட்டுல நம்ம ஒரு நைட் தூங்கும்போது கனவுகள், கெட்ட கனவுகள், ஒரு நிம்மதியற்ற நிலை அப்படின்னு வரும்போது தொடர்ந்து அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒழிப்பதற்காக நம்ம அதுக்காகத்தான் கேட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. அது எந்த வீட்டுல இருக்கோ அந்த அதனுடைய பாடலை போட்டுக்கோங்க, நிச்சயமா ரிலீஃப் கிடைக்கும். கொடுமுடி கூட நான் போன வாரம் வந்தேன். கூப்பிட்டு அடியன் தரிசனம் பண்ணி கொடுத்துருப்பேன். கூப்பிட்டுருக்கலாம். எனக்கு யாருமே தேவையில்லை. எங்க படிச்ச பையன், அந்த ஊர்ல படிச்ச பையன் தான் குருக்கள். சரி. நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். பிரபன்னாங்களா? அண்ணாதாங்க சிவா. ஆமா, நான் வந்து ரொட்டீனா எல்லாரையும் தெரியும். நான் யாரையும் போறதுல நாங்க பாட்டுல வரிசையா போவோம், கோயில சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம் கோயில்கள்ல. அது ரொட்டீனா உள்ளது. சரிங்க சார். சரிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். வந்த வாங்க சார். நன்றிங்க. நன்றி. ஸோ அடுத்து ராமசுப்ரமணிய ஐயா மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம். மன்னிக்கணும். இப்போ இது வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிருஷ்ணா அவர்கள் கேள்வி கேட்டார் இல்லையா, இப்போ அந்த குருவினுடைய வக்ர பார்வை அந்த இதுக்கு. ஆமா, அதாவது கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற மாதிரி சொல்றேன்.
அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல அனுபவமான ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, வக்ரம் என்பது வந்து அந்த வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு வந்து நிறையவே பலம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது இருக்க சொல்லிடுறேன், அதுக்கு பதிலாக சொல்லிடுறேன். இந்த வக்ரம் தொடர்பாக பல மூல நூல்களை பரிசீலித்து குறிப்புகள் எடுத்துள்ளேன் தற்பொழுது. முதல்ல ஒரு சில குறிப்புகள் தான் எடுத்தேன். என்னென்ன நிலைமையில வக்ரங்கள் இருந்தால் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது உத்தரகாலாமிர்தம், ஜாதக பார்த்திவிக, சாராவளி, ஜாதக தத்துவம், சிவகௌரி ஜாதகம், அடுத்தது வந்து பராசர ஹோரை, இன்னும் 2-3 புத்தகங்கள் இருக்கு. இதுலெல்லாம் எங்கெங்கெல்லாம் வக்ரம் இருக்கோ அது சம்பந்தமான குறிப்புகள் அனைத்தையும் நான் எடுத்திருக்கேன். நான் முழுசா படிக்க போகல. ஆனா பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமானால் நன்மை செய்யும், உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் நன்மை செய்யாது, நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் நீச்ச பங்க ராஜயோகத்தை தரும், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரமானால் நல்லது செய்யும். இதுதான் பொதுவாக சொல்லப்படக்கூடிய இது. மிச்ச விளக்கிறதுக்கெல்லாம் அது இருக்கக்கூடிய இடங்களை வச்சுதான் டிசைட் பண்ணி முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப சிம்மத்துல குரு இருக்கார், அவருடைய பார்வை, அந்த வக்ரம் பெற்ற குரு இருக்காரு. அப்ப அவருடைய பார்வை வக்ரம்னு வந்துட்டாலே சிம்மத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பார்வை இல்லை. சுக்கிரன் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருந்தாலும் பார்வை இல்லை. அது நான் சொல்ல ஜாதக தத்துவத்திலே இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். இத்தனை புஸ்தகங்கள்லயும் இப்ப நான் குறிப்பெடுத்திருக்கேன். இன்னும் 4 புஸ்தகங்கள் இருக்கு, அவ்வளவே குறிப்பெடுத்திருக்கேன். இப்ப எடுத்து முடிச்சு 4 நாள் தான் ஆகுது. முழு அதாவது பொதுவான வக்ர பலன்களை குறிப்புகளை தான் நான் இவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருந்தேன். உள்ள டீப்பா போகல. இப்ப நான் சும்மா 1 மாதமா ரெஸ்ட்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். அப்பொழுதுதான் வந்து வக்ரம் தொடர்பாக எந்த கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல வக்ரங்கள் இருந்தா அதுக்கான பலன்கள்லாம் முழுமையா இருக்கு. அது என்னுடைய அடுத்த புஸ்தகம் நண்பர் போட போறாரு, அவருக்கு கொடுத்து அதை கொண்டு வரணும்னு இருக்கேன். அது வந்தா வக்ரத்தினுடைய பொசிஷனை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு ஓரளவுக்கு அனலைஸ் ஆகும். ஓகே, நமஸ்காரம். மிகவும் நன்றி சீனிவாசன். நன்றிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துருங்க. வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? யார் பேசுறீங்க? கிருஷ்ணா, நான் பேசுறேன். வக்ரம் குரு வக்ரம் சொன்னேன்ல, சொல்லுங்க. இல்ல அது இந்த காரணம் என்ன, எதால பார்வை இருக்காது, அதுக்கு தெரிஞ்சுக்காது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன வக்ரமான என்ன காரணத்தால இருக்காது? வக்ரமான ஏன் பார்வை இல்லைன்னு கேக்குறாங்க. ஐயா, புத்தகங்கள்ல இருக்கு. ஏன் பார்வை இல்லைங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இல்ல தெரியாது, மனுஷன் தெரியாதா கேட்கிறேன். எனக்கு தெரியல. அதாவது இந்த வக்ர ரெட்ராக்ரேஷன் சப்ஜெக்ட் எடுத்தாக்க அந்த மேப்ஸ்ல இருந்து நாசா விஞ்ஞானிகள் போட்டோல இருந்து எல்லாமே வச்சிருக்கேன். அது 1 hour ஆகும் அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் போட்டோலாம் அஷ்டவர்க்க ஆயுர்தாயத்துல போட்டிருக்கேன், பராசர வரையில போட்டிருக்கேன், டிராயிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வக்ர பொசிஷன் எப்படி போகுது, எப்படி இறங்குது அப்படிங்கலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குருவுக்கு பலம் இல்லை, பார்வை பலம் இல்லைங்கிறது தான் பொது கருத்து. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரி சரி, முடிச்சு ரைட். நன்றிங்க, நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோங்கய்யா. அன்பர்கள் கேள்விகள்லாம் இல்லை. பூஜான்றவங்க யூடியூப்ல மாந்திக்கு புத்தகம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காங்க. அதான் ஸ்டார் அகாடமியில கிடைக்கும். மாந்திக்கு வந்து இன்னும் இந்த இடத்துல ஒண்ணு குறிப்பிட விரும்புறேன். மாந்தியின் மகத்துவம்னு தமிழ்ல எழுதி ஆனந்த நிலையத்தில் வெளியிட்டு இருக்கேன். அதே ஐயாட்ட கிடைக்கும் இதுல ஸ்டார் அகாடமியில. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்திங்கிற புக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதியிருந்தேன். அது யாரோ பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி நெட்ல போட்டுட்டாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தின்னு போட்டா அப்ப யாரு வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எப்படி போட்டாங்களோ நமக்கு தெரியாது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. பை பிரேச்சேதா பப்ளிகேஷன்ஸ், பெங்களூர், அல்லூர் வெங்கட்ராமையர்னு போட்டா வரும். பிரிண்ட் அவுட் யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? கேளுங்க, சொல்லுங்க. நாச்சியார் கோயில் கல்கருடர் கோயில் தானே சார் ஐயா சொல்றீங்க நீங்க? கல்கருடர் சுவாமி கோவில். கல்கருடன்ங்கிறது வந்து பெருமாள் கோயில், இது சிவன் கோயில். கல்கருடன் வந்து அது பெருமாள்னு வந்து நாச்சியார் இருக்கிறதுனால நாச்சியார் கோயில்னு பேர் ஏற்பட்டது. முதல் ஸ்டாப்ல சிவன் கோயில், 2வது ஸ்டாப்ல பெருமாள் கோயில். அந்த
சிவன் கோயில் இருக்குங்களா? ஆமாங்கய்யா, ராமநாத சுவாமி. ராமநாத கோவில். சரி. ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி திருக்கோவில், திருநறையூர். கல்கருடன் இருக்கிற கோவில் அல்ல. சரிங்க. ரைட், நன்றி நன்றி. சொல்லுங்க, மாந்தி புத்தகம் சொல்லிட்டு இருந்தீங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நெட்ல இருக்கு, யாரு வேணாலும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தமிழ் புத்தகம் வேணும்னு சொன்னாக்க ஸ்டார் அகாடமியில வாங்கிக்கலாம். சரிங்க. ஸோ மற்ற கேள்விகள்லாம் ஒன்றும் சுமார் சொந்த ஜாதகங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணலாம். சந்தோஷம். அன்பர்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் இந்த சிறப்புரையை கவனித்து நல்லதொரு சிறப்புரையை வீடியோ எடுத்து, நமக்கு எந்த சிரமமும் இருக்கலாம், வீடியோ எடுத்து நல்ல முறையில் போட்டிருந்த சிறப்புரை நிகழ்த்திய சகோதரர் திரு பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களுக்கும், ஸோ அன்பர்களுடைய கேள்விகள் எல்லாருக்கும் ஐயம் தெளிவுற பதில் கொடுத்த மதிப்பிற்குரிய ஐயா திரு அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு கூடுதல் தகவல், இது ஸ்டார் அகாடமியின் சார்பில் ஒரு அன்பு வேண்டுகோள். நம்ம ஸ்டார் அகாடமியினுடைய கௌரவ வழிகாட்டு குழுவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் ஐயா உடல் நலம் இல்லாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக இதை வெளியே சொல்ல வேண்டாங்க அப்படிங்கிறதான் தகவல் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த அவங்களுடைய இந்த தினசரி வீடியோ ஜோதிட சந்தேக நிவர்த்தி வரலை சமீப காலத்தில் அவங்க உடல்நிலை காரணமாக. ஸோ தினமும் ஏராளமான அன்பர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1500 ஃபோன் கிட்ட என்னாச்சு, வீடியோ வரலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூல அனுமதிக்கப்பட்டு, ஐயா நல்ல நீண்ட ஆயுள் இருங்க சொல்லிடுறேன் அப்புறம் பேசுங்க. மருத்துவமனையில் ஐசியூல அட்மிட் ஆகி இப்போ நார்மல் வார்டுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஐயா உடல் நலம் நல்லபடியாக ஆகி மீண்டும் நம்முடைய அன்பர்களுக்கு ஜோதிட சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கு நல்லதொரு விடையை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீடுகளில் இறைவன் முன்பு பிரார்த்திக்க வேண்டுமாய் ஸ்டார் அகாடமி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மீண்டும் நலம் பெற்று நல்லபடியாக வரணுங்கிறது நம்முடைய எல்லாருடைய ஆர்வத்தையும் எல்லோருடைய வேண்டுகோளையும் இறைவன் முன் சமர்ப்பிக்கிறோம். விரைவில் ஐயா நலம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுகிறோம். எல்லோரும் நீங்களும், ஏன்னா தமிழ்நாட்டில் ஜோதிஷ வாசஸ்பதி ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர். ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 78 வயது கடந்த 5ஆம் தேதி தான் பூர்த்தி ஆணுச்சு. ஸோ டெங்கு காய்ச்சல், அதை தொடர்ந்து அவருக்கு உடல் சிரமம். ஸோ முந்தைய காட்டிலும் இப்போ நல்லா இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்காங்க. இது தகவலுக்காக. ஐயா பூரண குணம் பெற்று நலமடைந்து வந்த பிறகு மீண்டும் வழக்கம் போல் ஜோதிட சந்தேக நிவர்த்திக்கான கேள்வி பதில்கள் தொடரும். நாம் எல்லோரும் ஐயா விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இத்தோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். அன்பர்கள் அனைவருக்கும், பங்கேற்ற அன்பர்கள் அனைவருக்கும், ஐயா அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் ஐயா பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். வணக்கம், நன்றி.